கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படியாக இந்த பாவியான எனக்கும் இப்படியான ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறேன். அதே போல் இந்த ஜே மீடியா மூலமாக என்னுடைய சாட்சியை சொல்லும்படியான ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதற்காக இந்த ஜே மீடியா அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய சாட்சியானது ஏதோ மற்றவர்களுக்கு வியாதியினர் என்னை கண்டு சுகப்படுத்தினார், கடன் தொல்லையிலிருந்து சுகப்படுத்தினார், பெரிய ஒரு விபத்திலிருந்து சுகப்படுத்தினார், மன போராட்டத்தில் சுகப்படுத்தினார் போன்ற சாட்சிகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அவருடைய என்னுடைய வாழ்க்கையில் சாட்சி அப்படி கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய கிரியைகளை செய்தார். சிறுவயது முதற்கொண்டே நான் ஒரு சாதாரண இந்து குடும்பத்தில் பிறந்தவன். என்னுடைய ஊர் நம்முடைய வேலூர் ராணிப்பேட்டை, இந்த நாட்காட் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் இருக்கிற ஒரு சிறிய கிராமம் தான் எங்களுடைய ஊர். நாங்கள் ஒரு இந்து குடும்பம். இந்து குடும்பம்னா பெரிய ஒரு ஐதீகமான இந்து குடும்பம் கிடையாது. அதாவது பெரிய பூசாரியான சந்தர்ப்ப பட்டை அடிச்சுக்கிறது, இந்து மார்க்கத்தில் அதிகமான ஒரு ஈடுபாடான இந்து கிடையாது. சும்மா பொங்கல், தீபாவளி இது மாதிரி நேரத்தில் ஒரு இந்து மார்க்கத்தை கூப்பிட்றான சாதாரண குடும்பம் தான். எங்கள் அப்பா அங்கே தான் நாங்கள் பிறந்து வளர்ந்ததெல்லாம் அங்கே தான். நாங்கள் எங்களுடைய நிலம் புலம் எல்லாமே சொந்த பந்தமெல்லாம் அங்கே தான் இருக்கோம். எல்லாருமே நாங்கள் அங்கே தான் இருக்கோம். எல்லாருமே அந்த ஊருக்காரங்க தான். எங்கள் பெரியப்பா, சித்தப்பா, எங்கள் கூட பிறந்தவங்க, எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க 3 பேர், 2 தங்கச்சி. எங்களுக்கு அந்த சொந்த ஊர் தான். எங்கள் அப்பா மட்டும் சின்ன வயசுலேயே மெட்ராஸுக்கு வந்துட்டார். மெட்ராஸுக்கு பல்லாவரம் தாதா ஃபார்மசிகளில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். பல்லாவரத்தில் தான் தாதா. எனக்கு வீடு நங்கநல்லூர். இங்கே பழந்தாங்கல் சென்னையில் பக்கத்தில் இருக்கிற நங்கநல்லூர் தான் எங்களுக்கு வீடு. எங்கள் அப்பா பல்லாவரம் தாதா ஃபார்மசியில் கம்பெனியில் ஒர்க் பண்ணார். மற்ற ஊரில் எங்கள் சித்தப்பா பெரியப்பெல்லாம் உள்ள விவசாய வேலை தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் எங்கள் அப்பா மட்டும் கம்பெனி வேலைக்கு இங்கே கம்பெனி வேலை செய்துட்டு இருந்தார். இங்கே முதல்ல மீனபாக்கத்தில் இருந்தோம். அப்புறம் நங்கநல்லூர் சொந்தமாக வீடு வாங்கிட்டு அங்கே போயிட்டு அங்கே எங்கள் வாழ்க்கையை தொடங்க ஆரம்பித்தோம். எங்கள் அப்பா நாங்கள் அங்கேருந்து மீனம்பாக்கம் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருப்பேன். நல்லா எங்கள் அப்பா எங்களையும் நல்லா படிக்க வைக்கணும், எல்லா பசங்களோடையும் எங்கள் பிள்ளைங்க நல்லா படிக்கணும்னு ஆசைப்பட்டார். அதனால் எங்கள் மேலே ரொம்ப கண்டிஷனாக கோபமாக இருப்பார். எப்போவுமே படிப்பு விஷயத்தில் நண்பர்கள்ட்ட பேசுகிறதோ, அக்கம் பக்கம் வீட்டில் பேசுகிறதோ, அப்போல்லாம் இந்த ரேடியோக்க நிறைய அந்த ஒளிபரப்பெல்லாம் அந்த ரேடியோ பாடல் கேட்குறதோ இது மாதிரிலாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நேராக பள்ளிக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணும், வீட்டுக்கு வரணும், அவ்வளோதான். வீட்டில் இருக்கிற வேலையை செய்யணும், மற்றபடி எதுவுமே படிக்கக்கூடாது. அவருக்கு அனாவசியமான நண்பர்கள் மூலமாக எங்கேயும் போய் சுற்றுறதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. அதே மாதிரி எங்கள் அம்மாவும் ஒரு ஹேண்டிகேப். எங்கள் அம்மா சின்ன வயசுலேயே நான் பிறந்து என் தங்கச்சி பிறந்தப்பவே ஹேண்டிகேப் ஆகிட்டாங்க அவங்க. அதில் வீட்டு வேலை ஃபுல்லாக எங்கள் அப்பா தான் செய்வார். எங்களுடைய நாங்கள் மொத்தம் எங்கள் வீட்டில் 4 பேர். நான் தான் வீட்டுக்கு பெரிய பிள்ளை. எனக்கு அடுத்தது எங்கள் தங்கச்சி, அதுக்கப்புறம் 2 சகோதரர்கள். அவரும் நாங்களும் நங்கநல்லூர் தான் இருக்கிறோம். ஆனால் அவங்க எங்கள் அப்பா ரொம்ப வீட்டு வேலை ஃபுல்லாக செய்கிறது, கம்பெனிக்கு போகிறது, வீட்டுக்கு வர்றதில் அதிகமாக கோபமான ஒரு மனுஷனாக இருப்பார். யார்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு ஒரு அக்கம் பக்கம் வீட்டில் பேசக்கூடாது. ஒரு ரேடியோக்கு அப்போல்லாம் இப்போல்லாம் டிவி நிறைய செல்லு வந்துடுச்சு. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ரேடியோ தான் எல்லார் வீட்லேயுமே, வானொலி தான். அந்த ஒளிச்சித்திரன்னு ஒன்று சண்டே ஆனால் வைப்பான், அதெல்லாம் கேட்குறது எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகமாக இருக்கும். அதெல்லாம் பார்க்கணும் ஆசையாக இருக்கும். எங்கள் அப்பா அதெல்லாம் பிடிக்காது. படிக்கிற விஷயத்துலையும் சரி, எல்லா விஷயத்துலையும் ரொம்ப கண்டிஷனாக எங்கள் கூட இருப்பார். ரொம்ப கோபக்கார மனுஷன். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் அவருக்கு லீவு கிடைக்கும். அந்த லீவு கிடைச்சாலே எங்களுக்கு பயமாக இருக்கும். ஐயோ இன்றைக்கி யாருக்கு எனக்கு அடி விழ போதா, என் தங்கச்சிக்கு அடி விழ போதான்னு தெரியாது. அந்த அளவுக்கு அவர் எப்படி தான் அந்த குறையை கண்டு அடித்தார்னா நான் டவுசரில் கக்குசே போயிடுவேன். அது மாதிரி அடிப்பார். யாரும் தடுக்கவே முடியாது. அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான கோபக்கார மனுஷன். கோபம் அது எதுக்கு அந்த கோபம் அவருக்கு வந்ததுன்னு நல்ல ஒரு அமைதி, நல்ல மனுஷன், தகப்பனார் நல்ல ஒரு அருமையான மனிதர் தான். ஆனால் இந்த படிப்பு விஷயத்தில் அந்தளவுக்கு அவர் ரொம்ப கோபமாக இருப்பார். இதாலேயே பயந்துக்கிட்டு இந்த மார்க் ஷீட்டு தருவாங்க. அப்போல்லாம் இந்த ப்ரோக்ரஸ் கார்டு அதெல்லாம் நாங்கள் அவர்கிட்ட காட்டவே மாட்டேன். நானே கைது போட்டு ஸ்கூலில் போய் கொடுத்துருவேன். ஏன்னா அவர் எப்போ அடிப்பார், எதுக்கு அடிப்பார் எனக்கு அது மாதிரியான ஒரு நானும் சின்ன குட்டி சில்மிஷம் அவருக்கு பிடிக்காதுன்ற காரியத்தை நானும் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டு இருப்பேன். எங்கள் அப்பாவுக்கு சினிமா போகிறதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் ஸ்கூல் கட்ட வச்சுட்டு சினிமாவுக்கு போவேன். இது எங்கள் அப்பாவுக்கு கோவம் வந்துடும். இப்படி தான் என்னை அடிக்கிறது. அப்போது அடிப்பார். அடிக்குன்னா அடித்தார்னா சொன்னேன், அடினா எங்கே பயங்கரமாக அடிப்பேன். கிணத்துல கயிறு கட்டி இறக்கிடுவார். அப்போல்லாம் கிணறு இருக்கும் எல்லார் வீட்லேயும். அந்த கிணத்துல கயிறு கட்டி உள்ளே இறக்கிடுவார். கயிறு கட்டி இறக்கி அப்படியே உள்ளே முக்கி எடுப்பார். அந்தளவுக்கு ஒரு பக்கத்துலலாம் பாண்டியப்பா கேட்டை பூட்டிட்டு அந்தளவுக்கு ஒரு ஆக்ரோஷமான ஒரு கோபக்கார மனுஷன் எனக்கு. அதனால் இந்த சனி ஞாயிறு மேக்ஸிமம் ஒரு கம்பெனி லீவு ஞாயிற்றுக்கிழமை எனக்கு பயமாக இருக்கும். அப்போது எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பால்காரம்மா இருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க தெலுங்குக்காரங்க. அவங்க நாங்கள் ரோஸ்மேரி அந்த பொண்ணு பேர் ரோஸ்மேரி. அதனால் ரோஸ்மேரி அம்மா அவங்க அப்போல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பால் கொண்டாந்து ஊற்றுவாங்க. இப்போல்லாம் பேக்கெட் பால் ஆகிடுச்சு. அப்போல்லாம் பால் தான் கொண்டு ஊற்றுவாங்க. அந்த அம்மா வருவாங்க. அப்போ எங்கள் வீட்டுக்கெல்லாம் வருவாங்க. அவரும் தன்ராஜன் அவங்க ஹஸ்பண்டு, அவர் ஏர்போர்ட்டில் வேலை செய்துட்டு இருந்தார். இந்த அம்மா மாடு வச்சுருக்கிறதால பால் கறந்து எங்கள் வீட்டுங்களுக்கு எல்லார் வீட்டுக்கும் ஊற்றுவாங்க. ஊற்றும் போது எங்கள் வீட்டுக்கும் அதே மாதிரி ஊற்றுவாங்க.
அப்போ ரொம்ப அவங்க கிறிஸ்தவர்கள் ஆண்டவருக்கும் விசுவாசம் உள்ள ஆளுங்கிறதால என்னை சண்டே கிளாஸுக்கு கூட்டின்னு போக சொல்லி எங்கள் அப்பாட்ட கேட்டாங்க, பையன் பாண்டியன் அனுப்புங்க, சும்மா இருக்க சண்டே கிளாஸ் சர்ச்சுக்கு வரலான்னு சொல்லிட்டு கூட்டின்னு போனாங்க. நான் சண்டே கிளாஸுக்கு போயிட்டேன். நான் மேக்ஸிமம் சண்டே கிளாஸ் போனதே எதுக்கு பயன்னாக்கா, எங்கள் அப்பாவுக்கு அடிக்க பயந்து தான் போயிட்டேன். சர்ச்சுக்கு போயிட்டாக்கா கோவிலில் இப்போ ஞாயிற்றுக்கிழமை நான் ஃப்ரீயாக இருப்பேன் இல்லையா, என் தங்கச்சி சென்னுவா. அதனால் நான் சண்டே கிளாஸுக்கு போனதுக்கு காரணமே எனக்கு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அடி இருக்காது. அதே மாதிரி அன்றைக்கெல்லாம் சண்டே கிளாஸ் சர்ச்சு சாக்லேட்டு பிஸ்கெட்டு நிறைய ஸ்நாக்ஸ் நிறைய தருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரினில் தான் நிறைய வரும் பவுடர்லாம். இசிஐ நங்கநல்லூர் இசிஐ சர்ச்சு தான், எங்களுக்கு இசிஐ தான். அந்த சர்ச்சுக்கு நான் போயிட்டுனா காலையில் போனால் சாயந்தரம் வரலும் சர்ச்சில் தான் இருப்பேன், எங்கேயுமே போக மாட்டேன். அப்போ அந்த பாஸ்டர் பொன்னுசாமின்னு ஒரு அருமையான ஒரு பாஸ்டர் இருந்தார். அவர் நல்லா பழக்கம். அப்போல்லாம் இந்த பெட்ரோல் மார்க்ஸ் லைட்டு தூக்கிட்டு போகிறது, இந்த பேண்டு வாத்தியங்களை தூக்கிட்டு போகிறது, அவர் தெருப்பரசங்க நிறைய பண்ணுவார். அவர் வீடு வீடாக அப்போல்லாம் கிராமம் தான், நாங்களும் வில்லேஜ் தான். அப்போ ஒரு வில்லேஜாக போய் ஒரு 3 மணிக்கு மேலே போயிட்டு இங்கே சர்ச்சு முடிஞ்ச உடனே அவர் கூடவே தான் இருப்பேன். சண்டே கிளாஸ் முடிஞ்ச உடனே அவர் கூட இருப்பேன். 3 மணிக்கு மேலே இந்த பேண்டு இதெல்லாம் தூக்கிட்டு போகிறதுக்கு பொழுது போயிட்டு பெட்ரோல் மாதம் இருட்டி போச்சுன்னா பெட்ரோல் மாதம் லைட் தூக்கிட்டு போவேன். இது மாதிரியான கோவில் காரியங்களை நிறைய செய்கிறதால அவர் என் மேலே ரொம்ப பிரியமாக இருந்து எனக்கு கூடவே வச்சுப்பார். பொன்னுசாமின்னு ஒரு பாஸ்டர், அருமையான பாஸ்டர். அப்போது அவர் பிரசங்கம் பண்ணிட்டு வரும்போது இது மாதிரி காரியம் நடையில் இருந்தாலும் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் எங்கள் அப்பா கிட்ட அடிக்க பயந்துருந்தால் நான் ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தேன். நான் எனக்கு சின்ன வயசு தானே, அப்படின்னா 7ஆவதோ 8ஆவதோ தான் படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு அந்த அதிகமாக ஆண்டவரை பற்றி தெரியாது, பாவம்னா என்னன்னு தெரியாது, உலகப்புறமான காரியங்கள் என்னன்னே தெரியாது. அதால் எனக்கு இது ரொம்ப விஷயம் தெரியாது. எங்கள் அப்பா கிட்டேருந்து அடிக்க நான் தப்பிக்கணும், அவ்வளோதான். இதுதான் என்னுடைய கான்டெஸ்ட், வேறு எதுவுமே கிடையாது. இது நான் தப்பிச்சுட்டு வெளியே எங்கேயாவது போயிடணும், எங்கள் வீட்டை விட்டு வெளியே போயிடணும். அன்றைக்கி இருந்தால் என்ன அடி வேணும்னு யாருக்குமே தெரியாது. அதனால் நான் அதுக்கு தான் போக ஆரம்பித்தேன். எனக்கு ரொம்ப சின்ன வயசு, 7ஆவது 8ஆவது படிக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப இப்போ இருக்கிற பசங்களுக்கு மாதிரி அன்றைக்கி செல்லோ டிவியோ உலகறிவெல்லாம் எனக்கு ஒன்றுமே அவ்வளோவா கிடையாது. அப்போல்லாம் சொந்தக்கார வீட்டுக்கு எங்கேயுமே தனியாகவே போக முடியாது என்னால். அதில் இந்த சர்ச்சு காரியத்தில் அதிகமாக ஈடுபட ஆரம்பித்தேன். இப்போ தான் என்னுடைய வாழ்க்கை போயிட்டே இருந்தது. எங்கள் தம்பி கடைசி தம்பி பிறந்தப்போ இம்மானுவேல்னு அவன் பேர் இம்மானுவேல் இப்போதைக்கு பேர். அவன் பிறந்திருந்தே ஒரு அம்மா மாதிரி உடம்புல போட்டுருச்சு, பெரிய அம்மை உடம்புல பயங்கரமான ஒரு வியாதி. அதாவது எப்படின்னாக்கா ரணகாலமாகி போச்சு. அப்படியே உடம்பு துணியை போட்டு கூட படுக்க வைக்க முடியாது, வேப்பிலை போட்டு தான் படுக்க வச்சுருப்பார் எங்கள் அப்பா. எங்கள் அப்பாவுக்கு ஏற்கனவே கோவம், எங்கள் அப்பாவுக்கு ஏற்கனவே டென்ஷனு. இது வீட்டு வேலை பார்க்குறது, ஆஃபீஸுக்கு போகிறது, திருப்பி 5 மணிக்கு வர்றது, திருப்பி வீடை பெருக்கிறது, சமைக்கிறது, இப்படியெல்லாம் பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த ஒரு பிரச்சனை சேர்ந்தால் அவர் இன்னும் அதிகமாக ரொம்ப கோவப்பட ஆரம்பித்தார். எவ்வளவோ எங்கள் பாட்டியெல்லாம் ஊரில் சில மாரியம்மா போட்டுருச்சு சொல்லிட்டு வேப்பிலை அது கூழ் ஊற்றுறது, இது மாதிரி சில காரியங்கள்லாம் ஏதோ பண்ணாங்க. அப்போ கூட அது ஒன்றும் சரியாகிற மாதிரியே தெரியல. அப்போது என்ன பண்ணார் அவர், ஒரு வாட்டி நாங்கள் தெரு பசங்க வரும்போது ஞாயிற்றுக்கிழமை எங்கள் ரோடு வழியாக வரும், எங்கள் வீட்டு தெரு வழியாக வரும். அப்புறம் சின்ன சின்ன தெருவு தான். இப்போ நல்லா நங்கநல்லூர்லாம் இன்றைக்கி பெரிய ஏரியாவாகி போச்சு. அன்றைக்கெல்லாம் சின்ன சின்ன தெரு கிராமம் தான் அதெல்லாம். அப்போது அந்த வழியாக வரும்போது அப்போ ரோஸ்மேரி அம்மான்றவங்களும் அவங்க கூட வராங்க. அவங்களும் அந்த தெரு பிரசங்கத்துக்கெல்லாம் வருவாங்க. நாங்கள்லாம் ஒரு தெருமுனை நின்று ஒரு பாட்டு பாடி அவர் ஐயா பேண்டெல்லாம் அடித்து பாட்டு பாடி மெசேஜ் கொடுப்பாரு, அதை கேட்டுட்ருப்போம். அது மாதிரியான காரியங்கள் நிறைய நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ எங்கள் வீட்டுக்கிட்ட வரும்போது அந்த ரோஸ்மேரியா சொன்னாங்க, ஐயா பாண்டியன் வீடு இங்கே இந்த தெருவில் தான் இருக்குது, அவங்க தம்பிக்கு உடம்பு சரியில்லை, வீட்டுக்கு போகலாமா ஐயான்னு கேட்டாங்க. ஏன்னா என் தம்பி உடம்பு சரியில்லாமல் சிஸ்டருக்கு தெரியும், ஏன்னா அவங்க பால் ஊற்றுறவங்க இல்லையா. சரி போகலாம் சிஸ்டர். அவர் அப்போ நான் சொன்னேன், ஐயோ எங்கள் அப்பா என்ன சொல்லுவாரோ தெரியலையே, ஏன்னா எனக்கு தெரியாது இல்லையா, அவர் இதுக்கு அலோவ் பண்ணுவாரா அலோவ் பண்ண மாட்டாரா என்னன்னு தெரியாதுன்றதால சரி சிஸ்டர் சொன்னாங்கன்னா கேட்பார். எங்கள் அப்பா அவங்க குடும்பத்தில் கொஞ்சம் மரியாதை, அந்த தன்ராஜ் அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஒருத்தர் ஜன்ராஜ்னு இருக்கார், அவர் எங்கள் அப்பா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. இந்த சிஸ்டரும் ரொம்ப நல்ல அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி. அவங்களுக்கு 3 பொம்பளை பசங்கன்றதால நல்லா எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ஃபேமிலி. அவங்க சொல்கிறது எங்கள் அப்பா அவங்க பேச்சு கொஞ்சம் கேட்பார். அதனால் போகலான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு அவங்க ஜெபம் பண்ணிவிட்டு ஐயா பார்த்துட்டு ஜெபம் பண்ணுறாரு. எங்கள் அப்பா ஒன்றுமே அப்ஜெக்ஷன் பண்ணல. ஜெபம் பண்ணி ஒரு சின்ன பால் அடியில் தேங்காய் பாலாடைன்னு சொல்லுவாங்க, குழந்தைங்களுக்கு பால் ஊற்றுவாங்க, அது பாலாடைன்னு ஒன்று இருக்கும். அதில் என்ன பண்ணாங்க, தேங்காய் கொஞ்சம் ஊற்றி கொடுத்து குழந்தைக்கு டெய்லியும் நாக்கில் தலையில் தடவுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணி வச்சுட்டு போயிட்டார். போயிட்ட உடனே அவர் அதோடு போய்ட்டு ஜெபம் பண்ணிட்டு அவர் போயிட்டார். குழந்தை ரொம்ப எனக்கு தெரியும், ஏன்னா நான் 7ஆவது 8ஆவது படிக்கின்றதில் எனக்கு அவர் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்குது நல்லாவே எனக்கு தெரியும். எனக்கு நல்ல ஒரு அனுபவமான ஒரு வாழ்க்கை தான். அப்போது அந்த அனுபவம் எனக்கு தெரியும், உடம்பு சரியில்லாத இருக்கா தம்பி உடம்பு சரியில்லைன்னு தெரியும். திருப்பி அடுத்த வாரம் மறுநாள் கழித்து அதே மாதிரி என்ன பண்ணிட்டார், அவர் தெரு பிரசங்கத்துக்கு வரும்போது அதே மாதிரி ஒரு மெசேஜாக கொடுத்து எங்கள் வீட்டுக்கு திருப்பி வராரு. திருப்பி எங்கள் தம்பிக்கு ஜெபம் பண்ண வந்திருக்கும் போது தெரியுது அந்த அம்மனுடைய அந்த வடு அந்த ரணம் ஆறி இருந்தது. எங்கள் அப்பாவுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். எவ்வளோ வயது 3-4 மாதமாக படுத்த படிக்கிறான் குழந்தை ஆறுவேன்னு சொல்லிட்டு அவர் ஆறி இருந்தது. ஆறி இருந்தவுடனே அவரும் திருப்பி என்ன பண்ணார், ஒரு தேங்காய் எண்ணெய் வச்சு திருப்பி ஜெபம் பண்ணி இதை குழந்தைக்கு தடவி கொடுங்கன்ட்டு அவர் போயிட்டார். திருப்பி போனவுடனே அதே மாதிரி அதுவும் அந்த வாரம் அது முடிஞ்சுது.
திருப்பி எங்கள் அப்பா அதே மாதிரி நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவேன். அதே மாதிரி சண்டே கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு அதே மாதிரி தெரு பசங்க எல்லாருமோ அங்கே நிறைய ஊருங்கள் பசங்க போய் எங்கள் வீட்டுக்கு வரும்போது திருப்பி ஐயா வந்து ஜெபம் பண்ணும்போது குடிமானவரை குழந்தைக்கு அந்த தம்பிக்கு வந்து உடம்பு வந்து சரியாக அந்த ரணம் வந்து இறங்கிடுது. அப்போது எங்கள் அப்பா சொன்னார், ஐயா நாங்கள் எவ்வளவோ எங்கள் அம்மா சொன்னாங்க, ஊரில் சாமிக்கெல்லாம் வேண்டிக்கிட்டோம். அதாவது ரொம்ப இந்து மார்க்கத்தில்னாங்க ரொம்ப பெரிய அதிகப்படியான இந்து மார்க்கம் கிடையாது. நாங்கள் சும்மா இந்த அம்மனுக்கு என்ன பண்ணணும், இந்த அம்மா வாத்தா என்ன பண்ணணும், அம்மா போட்டால் என்ன பண்ணணும், இது மாதிரியான சடங்கு கொஞ்சம் தெரியும் எங்களுக்கு, அவ்வளோதான். அப்போ எங்கள் ஐயா நல்லா ஆயிடுதியா, பரவாயில்ல, குழந்தைக்கு சுகமாகிடுச்சு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னும் போது ஐயா ஒரு பைபிளை கையில் கொடுத்து, ஐயா இதை நீங்கள் வந்து ஆண்டவர் உங்களுக்கு சுகம் கொடுத்தாருன்னு வந்து எங்கள் ஆலயத்தில் வந்து சாட்சி சொல்லுங்கள், அடுத்த வாரம் நீங்கள் வாங்க, இஷ்டப்பட்டால் நீங்கள் வாங்க ஒருத்தன்னு சொல்லிட்டு வேதாமத்தை கொடுத்துட்டு அவர் போயிட்டார். அவரும் போயிட்டார், நானும் அவங்கள்ட்ட போயிட்டேன். அது ஒரு 6-7 மணி தான் வருவேன். ஏன்னா காலம்பரை 7:30-8க்கெல்லாம் போயிட்டு சாயந்தரம் 6-7 தான் வரும். அது சர்ச்சை விஷயத்தில் எங்கள் அப்பா ரொம்ப தலையிடுறதில்ல, சரி எங்கேயும் சுற்றுறதில்ல, கோயிலுக்கு தானே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் அந்த சிஸ்டர் கூட இருக்காங்க பசங்க கூட போகிறதால அவர் இன்னும் அவ்வளோ கண்டுக்கிறதில்ல. என்னால் அடிக்கு பயந்து தப்பிக்கிற ஒரு சந்தர்ப்பம் எனக்கு ஏற்பட்டு போச்சு. அப்படி இருக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு அடுத்த சண்டே வந்தது காலையில் 5, இது எங்கள் அப்பா சொல்லி சாட்சி சொன்ன விஷயம், அதுதான் நான் கூட சொல்ல போகிறேன். 5 மணிக்கு இவர் எழுந்துட்டு ஐயா பைபிள் கொடுத்துட்டு போனார், படிக்க சொன்னார், ஏதோ கோயிலுக்கு வந்து சாட்சி சொல்கிறாரு. நமக்கு அவ்வளோவா பேச வராது. நான் கொஞ்சம் எங்கள் அப்பா கொஞ்சம் வாய் தொத்தும், எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஸ்பீடாக பேச தொத்துவார். எங்கள் அப்பா தொத்துவார், யார்ட்டையும் பப்ளிக் பேசும். அவர் வீடு, ஏன்னா அவர் வந்து சென்னைக்கு வந்து எங்கள் அம்மா உடம்பு சேர்ந்த வீடு ஆஃபீஸு அந்த ஆஃபீஸில் அந்த மருந்து கம்பெனி பல்லாவரம் தாதா ஃபார்மசி தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அதில் தான் இருந்து ஒரு வெளி உலகம் ரொம்ப ஒரு யார்ட்டையும் ஃப்ரெண்டுங்க அப்படி யார்ட்டையும் ஒரு படப்படன்னு பேசுனதோ எங்களுக்கு தெரிஞ்சு கிடையாது. எந்த ஒரு பீடி சிகரெட்டு வெத்தலை பாக்கோ எந்த ஒரு பழக்கமும் இல்லாத மனுஷன் எங்கள் அப்பா. உண்மையாகவே ரொம்ப நல்ல கோபத்தை தவிர அவர்கிட்ட நீங்கள் எந்த குறையுமே எங்கள் அப்பா நான் பார்க்க முடியாது. அப்படியான ஒரு மனுஷன். என்னடா இது ஒரு பைபிள் கொடுத்துட்டு போனார், இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியலையே சொல்லிட்டு காலையில் 5 மணிக்கு தூங்கி எழுந்து, இவருக்கு நைட்டு தூக்கம் வரல போல இருக்குது, எழுந்து பைபிளை அதில் இது போய் நான் எப்படி போய் பேசுறது, எனக்கு வர வாய் தூத்தும், சபையில் 4 பேர் பெரியவங்களாம் உட்காந்துருப்பாங்க, நமக்கெல்லாம் போய் பேச வராது, இவர் மாட்டிக்கு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு பைபிள் வேதாந்தத்தை திறக்கும்பொழுது மோசேக்கிட்ட ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போய் பேசு அப்படின்னு சொல்லும்போது, பேசுகிறது நான் இல்லை நீ பேசு ஐயா, நான் எனக்கு பேச வராது, நான் மந்தனாவு தொத்துவாயாக இருக்கிறவன், நான் எப்படி பேசுறது அப்படின்னும் போது, பேசுறது இல்லை நீ இல்லை நான், நீ போ அப்படின்ற ஒரு வசனம் எங்கள் அப்பா கடிச்சு அவர் ஆண்டவரை ஆலயத்துக்கு வந்து ஆண்டவர் ஏற்றுட்டார். அன்னையிலேருந்து எங்கள் குடும்பம் ஒரு பெரிய கிறிஸ்துவ குடும்பம். அதுலேருந்து நாங்கள் ஆலயத்துக்கு தவறாமல் நங்கநல்லூர் ஈசிஐ ஆலயத்துக்கு தான் நாங்கள் தவறாமல் போகிறது கொள்வது, எங்கள் ஆலயத்தை கவனிக்கிறது. சண்டே எங்கள் அப்பா வந்து சர்ச்சு அப்போ சின்ன ஒரு ஆலயம், இப்போ நல்லா பெருசாக கட்டிட்டாங்க, இப்போ ஒரு சின்ன குடிசை, அந்த ஆலயத்தை சுற்றி பெருக்கிறது, செடிங்களை வைக்கிறது, எண்ணெயை கொண்டு போய்க்கிறது, பாயெல்லாம் நாங்கள் போட்டு வைக்கிறது, இது மாதிரியான அந்த ஆலய வளர்ச்சிக்கு எங்கள் அப்பாவுடைய பங்கு அங்கே அந்த ஆலயத்தில் எனக்கு பெருமைக்காக சொல்ல அந்த ஆலயத்திலே சொல்லுவாங்க. சின்னதுரை, எங்கள் அப்பா பேர் சின்னதுரைன்னுவாங்க. மீசை நல்லா வச்சுருப்பார், அதில் மீசக்காரன்னு சொல்லுவாங்க, மீசை பெருசாக வச்சுருப்பார் எங்கள் அப்பா, மீசக்காரன்னு எங்கள் அப்பாவை சொல்லுவாங்க. அந்த ஆலயத்தின் பங்கு அதிகமாக இருந்ததால் நாங்கள் வந்து எங்களுக்கும் வாழ்க்கையில் வந்து எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஆலயத்தில் ரொம்ப ஈடுபாடாக இருந்து ஆண்டவருக்குள்ளே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்களும் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தோம். எனக்கும் நல்ல ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஆனாலும் அந்த கோபத்தில் கொஞ்சம் அதிகமாக தான் அவர் இருந்தார். அந்த படிப்பு விஷயத்து தான், அவர் பையன் படிக்கணும், நம்ம பசங்க நல்லா படிக்கணும், எல்லோரும் நம்ம ஊரில் சென்னைக்கு வந்திருக்கோம், நம்ம குழந்தைங்க எல்லோரும் நல்லா படிக்கணுன்ற ஒரு விஷயத்தில் கண்டிஷன் அதிகமாக இருந்தார். அப்போது அவர் படிப்பு விஷயத்தில் ரொம்ப கொஞ்சம் மக்கு தான், ரொம்ப விசேஷமாக படிக்க மாட்டேன் அவர். ஆனால் படிக்கிறதுக்கு எதை ஒன்றும் செய்ய தயாராக இருந்தாரே தவிர என்னால் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதில் அந்த கோவம் மட்டும் அவர்கிட்ட இருந்துட்டு தான் இருந்தது. ஆண்டவருக்குள்ளே வந்துட்டாலும் அந்த கோவம் மட்டும்தான் இருந்தது. அப்போது ஒரு நாள் நாங்கள் என்ன பண்ணோம், நங்கநல்லூரில் தான் படித்தேன் நான். ஒரு நாள் சினிமா படம் பார்க்குறதுக்கு ஸ்கூல் கட் வச்சுட்டு தேட்டருக்கு போய்ட்டோம். பசங்களும் எனக்கு இந்த கோலி கில்லி இது மாதிரியெல்லாம் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும், ஆனால் விளையாட மாட்டேன், எனக்கு எப்போ அடிப்பாருன்னு. பசங்களே பக்கத்து வீட்டுக்காரனே எப்படி பயமுறுத்துவோம் தெரியுமா, இரு உங்கள் அப்பா வர சொல்கிறேன் அப்படின்வான். என்னை வந்து பக்கத்து வீட்டுக்காரன் பக்கத்து பையன் என்னை கிண்டல் பண்ணுற அளவுக்கு, உங்கள் அப்பா வந்து உன்னை அடிப்பார், நான் உங்கள் அப்பா கிட்ட சொல்கிறேன், நீ ஏன் அங்கே சுற்றினப்பா உங்கள் அப்பா கிட்ட சொல்கிறாரு, ஏன் இங்கே நிற்கிற உங்கள் அப்பாண்ட சொல்கிறாரு, இது மாதிரி எங்கள் அப்பா வந்து என்னை அடிப்பாருன்றதை அவன் வந்து என்னை ஒரு கேலி கிண்டலுமா ஆக்கிக்கிட்டு எங்கள் அப்பா வேலை எனக்கு கொஞ்சம் கோபத்தை உருவாக்கிட்டு, எனக்கு அவர் பார்த்தாலே ஒரு கோபமாக வந்துடும். இவருன்னா ஒரு போலீஸ்காரி மாதிரி ஒரு சேடி மாதிரி நம்மளை எப்போ பாரு இப்போ மெட்டிக்கிட்டே இருக்காரு, நம்ம ஒரு சந்தோஷமாகவே இருக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா மேலே அதிகமாக ஒரு கோபமாக இருக்கும். ஆனால் நானும் சில சினிமிஷன் பண்ணுவேன். நானும் வந்து ஸ்கூலில் படிக்கும்போது என்ன பண்ணிட்டேன், 13 ஷோ படத்துக்கு வந்து கட் அடிச்சுட்டு நானும் ஒரு 3 ஃப்ரெண்டுங்கள்லாம் தேட்டருக்கு வந்துட்டோம், படம் பார்த்துட்டோம். 2 மணி படத்துக்கு வந்துட்டோம். எங்கள் அப்பா ஆஃபீஸ் 5 மணிக்கு விட்டுட்டு வந்திருக்காரு. வந்தவுடனே நான் தேட்டருக்கு போயிருக்க ஒரு மெசேஜ் போயிடுச்சு. அதாவது என்னை பற்றி சொல்கிறதுக்கே நிறைய பேர் இருந்தாங்க, என்னை அடி வாங்கிறது நிறைய பேர் சந்தோஷப்பட்டானோ தெரியாது, ஆனால் இருந்தாங்க, அது மாதிரி இருந்தாங்க. அப்போ நாங்கள் தேட்டர் விட்டு வெளியே வரும்போது கரெக்டாக வெளியே சைக்கிள் வச்சு நிற்கிறார். நான் ஸ்கூல் யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸோடு தான் வெளியே வரேன். சரியான அடி
அடித்து வீட்டில் போட்டு தொங்க விட்டுட்டார். அந்த வேலிக்காத்தான் முள்ளு செடி இருக்கும், அதை வச்சு அடித்ததில் விழிச்சு சட்டை அந்த ஒயிட் ஷர்ட்டெல்லாம் அப்படியே உடம்புல அப்படியே ஒட்டிக்கிச்சு எல்லாமே. நைட்டு சாப்பிடவே இல்லை, அப்படியே படுத்துட்டு இருந்தேன். எனக்கு ஒன்றுமே புரியல. எங்கள் அம்மா வேறு அழறாங்க. எங்கள் அம்மா அழுதா எங்கள் அம்மா அடிச்சிடுவார். அவங்களும் தடுக்க முடியாது. அவங்களும் வந்து அழுது மீசுக்காரை விட்டு குழந்தைய விட்டு எங்கள் அப்பா போய் எங்கள் அம்மா வந்து மீசுக்காரன் தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா மீசை வச்சுக்கிறதில்ல. விட்டு குழந்தைய விட்டு செத்துற போகிறான் விட்டுருன்னா கூட அவர் அடி எங்கள் அம்மாவை திருப்பி அடிச்சிடுவார். அதனால் எங்கள் அம்மாவும் தடுக்கவும் மாட்டாங்க. அடித்து விட்டுட்ட உடனே நான் காலம்பரை எழுந்து எனக்கு ஒரு 4:30 மணிக்கு பாத்ரூம் நைட் சாப்பிடவே இல்லை. நான் போயிட்டு பார்த்தேன். அந்த சட்டை காட்டினாக்கா சட்டை காட்டவில்லை, எல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்குது. அந்த ரத்தத்தில் எல்லாம் சட்டையெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருந்து. எனக்கு அப்பா தான் எங்கள் அப்பா மேலே அதிகமாக ஒரு கோவம் வந்தது. எதுக்கு நம்மளை இந்த மனுஷன் ரொம்ப கொடுமையாக ஒரு ஃப்ரீடம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வைக்கிறார் சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணது, சட்டெலாம் தண்ணி போட்டு அப்படியே மெதுவாக எடுத்துகிட்டு வேறு ஒரு சட்டை போட்டுட்டு, இப்போல்லாம் நிறைய வீட்டில் பீரோலாம் வந்துருச்சு இல்லையா. எங்கள் அப்பா வீட்டில் இரும்பு பெட்டி தான் இருக்கும். அந்த இரும்பு பெட்டி மெதுவாக திறந்து, இப்போ எங்கள் அப்பா சம்பளம் வாங்கி அதில் தான் பணம் வச்சுருப்பார், நல்லா தெரியும். அதுலேருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்துக்கிட்டு நான் 4 மணிக்கு கிளம்பி வீட்டுக்கு விட்டு வெளியே போயிட்டு யார்ட்டையும் சொல்லலை. அந்த டவுசரு, அந்த காக்கி டவுசரு, அந்த ஷர்ட்டு கழட்டிட்டு வேறு ஒரு ஷர்ட்டை போட்டுக்கிட்டு அது மூஞ்சியை கழிவிட்டு அப்படியே யார் தூங்கிட்டு இருக்கும்போது அப்படியே வீட்டு விட்டு வெளியே வந்துட்டேன். வந்து மீனம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பூக்கடை வந்து வேலூர் எங்கே பஸ்ஸு கிடைக்குதோ வீட்டை விட்டு வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையை நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். அன்றையிலேருந்து நான் வீடு ஞாபகமே எனக்கு கிடையாது. கிட்டத்தட்ட இன்னி வரலுமே கிடையாது. ஓப்பனாக சொல்ல போனாக்கா இன்னி வரலுமே எனக்கு என் திருமண வாழ்க்கை, என் சொந்த வாழ்க்கை, என் நடைமுறை எல்லாமே என் குடும்பத்தில் அன்னிலேருந்து இன்னி வரலும் கூட அன்றைக்கி ஓட்டம் தான் இன்னி வரலும். அதில் அந்த இடையில ஏற்பட்ட நிறைய மாற்றங்கள் தான் என்னுடைய சாட்சியை நான் சொல்கிறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கேன். நான் ஓட்டிட்டு நான் பண்ணேன், வேலூரில் போயிட்டு அப்போது இந்த ஏதோ சினிமா படம் 2 படம் பார்த்துட்டு நைட் ஷோ ஆகிடுச்சு. காலம்பரை போயிட்டேன் இல்லைங்களா. 12 மணிக்கெலாம் வேலூர் போயிட்டேன். 11 மணிக்கு ஒரு படம் பார்த்தேன், 2 மணிக்கு படம் பார்த்தேன், 6 மணிக்கு ஒரு படம் பார்த்தேன். நைட்டு 10 மணிக்கு மேலே எங்கே படுக்குறதுன்னு தெரியல. எனக்கு பயம் அப்போ தான். ஏன்னா நான் வீட்டை விட்டு வெளியே போன ஆள் கிடையாது. எனக்கு பயம் வந்துருச்சு. இது எங்கே படுக்கிறது, என்ன பண்ணுறது நம்ம தெரியலையே, ஐயோ எங்கே பயம். அப்போ தான் ஒரு பயம் கண்டு போச்சு. அப்போது ஒரு இடத்துல அப்போல்லாம் இந்த கடைங்களை வச்சுக்கிட்டு இந்த வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்பாங்க ரோடுங்களை சும்மா. நான் அது நின்று வியாபாரம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஜோசியெல்லாம் கூட பார்த்துட்டு இருந்தார். அவர் ஜோசி சின்ன வயசுல எனக்கு அதை பார்த்துட்டு இருக்காரு. அது எல்லாம் முடிஞ்சு அவங்களும் போயிட்டாங்க. இவர் மட்டும் எல்லாத்தையும் ஏற கட்டி மடிக்கும்போது, தம்பி என்ன நிற்கிற, யார் நீன்னார். இல்லைங்க சும்மா பார்த்துட்டு இருக்கேன். இல்லையே நீ ஏதோ பிரச்சனையில் இருக்கிற மாதிரி விட்டுட்டு வந்துட்டியான்னு கேட்டார். ஆமான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அழுதேன். சரி வீட்டுக்கு போ, இங்கே எல்லாம் நிற்காது, எங்கெல்லாம் போலீஸ்காரன் பிடிச்சிடுவான், இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, திட்டு கேஸ் போட்டுருவானுங்க, நீங்கள் எல்லாம் இருக்கக்கூடாது, வீட்டுக்கு போகணும். இல்லை மெட்ராஸ் ஆனார். ஆமாம் மெட்ராஸ் வந்திருக்கோன்னு, வேண்டாம் நைட்டுக்கு ஒன்றும் ஒரு ஹோட்டலில் தங்கிட்டு போகணுன்னு சொல்லிட்டு இன்றைக்கும் அந்த ஹோட்டல் இருக்குது. வேலூர் கோட்டை கிட்ட எதிர்த்த மாதிரி பாண்டியன் கேப்புன்னு ஒரு ஹோட்டல் இருந்தது. என் பேரும் பாண்டியன் கேப் ஹோட்டலில் நான் அவர் அந்த ஜோசி துணி அந்த பேக்லாம் அந்த கடையில் வைப்பார் போல இருக்குது. நைட் ஆனால் அங்கே வச்சுட்டு திருப்பி மறுநாள் வாங்கி அதில் கடைக்காரி இவருக்கு ஃப்ரெண்டு போல இருக்குது. அதனால் தம்பி இங்கே இருக்கட்டுங்க, நாளைக்கு காலையில் இவன் போயிடுவான், இவன் குழந்தை இதை வீட்டு விட்டு வெளியே வந்துட்டுருக்கான் போல இருக்கா, வீட்டில் கோச்சின் வந்துட்டான் போல இருக்குது, ஏதோ அப்பா அடிச்சான்னு சொல்லிட்டு அதெல்லாம் இவனையும் இங்கே இருக்கட்டும், காலம்பரை 4 மணிக்கு 5 மணிக்கு பஸ் ஏறி விட்டுருக்கு, இவன் மெட்ராஸ் போயிடுவான், ஏதோ கோவத்தில் வந்துட்டுருக்கான்னு சொல்லிட்டு அவரையும் சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். மறுநாள் பொழுது விடிஞ்சது. அப்புறம் நானும் அந்த ஹோட்டலுக்காரர் கேட்டார், என்னப்பா வீட்டுக்கு போறியா இருக்கியான்னாரு. இல்லைங்க நான் போகலங்க, இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலில் அப்படியே வேலை செய்ய ஆரம்பித்தேன். அப்படியே அந்த ஹோட்டல்லேயே அங்கேயே தங்கிட்டேன். எங்கள் வீட்டில் என்ன நடந்தது, இப்போ இருக்கிற வசதியெல்லாம் இப்போ கிடையாது இல்லைங்களா. தேடுறாங்களா தேடி எதுவுமே தெரியாது. நான் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதமாக அந்த ஹோட்டல்லே தங்கி அங்கேயே வேலை செய்துக்கிட்டு அங்கேயே இப்படி தான் என்னுடைய ஹோட்டல் வாழ்க்கை. இப்படியே தான் ஒரு இங்கே ஒரு 6 மாதம் செய்வேன், இங்கேருந்து வேறு ஒரு திருப்பதிக்கு போவேன். இது மாதிரி மனம் போன வாழ்க்கையில் எங்கெங்கே ஹோட்டல் வேலை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல செய்ய மாட்டேன், அப்படியே போயிட்டே இருப்பேன். எங்கே வேலை கிடைக்குதோ எங்கே அதுவும் தெரில. என் வாழ்க்கை பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ரோடாக தான் ஒரு பிச்சைக்காரமால அப்படியே போயிட்டே இருப்பேன். அப்படியே இந்த ஒரு ஹோட்டலில் செய்வேன், அந்த ஹோட்டலில் வேலை செய்வேன், இந்த ஹோட்டலில் வேலை செய்வேன். அப்புறம் திருப்பி ஒரு மாதத்துக்கு வேலை செய்ய மாட்டேன், ரயில்வே ஸ்டேஷனில் படுத்துக்குவேன், வண்டியில் போனால் டிக்கெட் எடுக்க மாட்டேன், வித்தவுட்டு போயிடுவேன். இது மாதிரியான காரியங்கள் சின்ன வயசில் ரொம்ப ஒரு மனம் போன வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு அது தப்போ ரைட்டோ தெரியாது. ஏன்னா எனக்கு உலகம் தெரியாத ஒரு காலம். ஆனால் ஏன் அப்படி வாழ்ந்த ஆண்டவர் எனக்கு அப்படி தண்டிச்சான்னு சொல்லிட்டு எனக்கு ஆண்டவர் மேலே தான் அதிகமாக கோவம் வந்தது. இயேசு கிறிஸ்து மேலே பயங்கரமான கோவம். நம்ம இவ்வளோ ஆண்டவருக்குள்ளே பிரியமாக இருந்தோம், நம்ம குடும்பம் இவ்வளோ பிரியமாக இருந்தது, நம்ம ஆண்டவருடைய ஆலயத்துக்கு இவ்வளோ பணிவிடை செய்தோம், நம்ம போதகர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய உதவிகரமாக இருந்தோம். ஆனால் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை இன்றைக்கி அனாத மாதிரி ஒரு பிச்சைக்காரன மாதிரி ஆக்கிட்டாருன்னு சொல்லிட்டு நான் ரோடாக சுற்றுறது, ரோடாக படுத்துக்கிறது, என் கண்ட இடத்துல படுத்துப்பேன், ரயில்வே ஸ்டேஷனில் படுத்துப்பேன். 2-3 வாட்டி சஞ்சய் கேஸில் போலீஸ் கூட பிடிச்சிட்டு போயிட்டாங்க. நான் பிடிச்சி சைதாப்பேட்டை கோர்ட்டில் கூட நான் ஒரு வாட்டி இது பண்ணும்போது சைதாப்பேட்டை கோர்ட்டில் கூட எனக்கு 15 நாள் ரிமாண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. திருச்சியில் வித்தவுட்டு போகும்போது திருச்சியிலையும் பிடிச்சிட்டாங்க, அங்கேயும் என்ன ஒரு 15 நாள் ரிமாண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் நான் யாருக்கும் உண்மையான அட்ரஸ் சொல்ல மாட்டேன், யார் கேட்டால் எனக்கு அப்பா அம்மா இல்லைங்க, நான் அனாதை தான் சொல்லுவேன். இது மாதிரி நிறைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் அப்படி இருந்துட்டு இருந்தேன். அதே மாதிரி நான் ஒரு இடம் சும்மா ட்ரெயின் ஏறுவேன், அது எங்கே போதும் அங்கே போயிட்டுருப்பேன். அங்கே போய் ஏதாவது ஒரு ஹோட்டலில் போய் வேலை கேட்பேன், செய்வேன்.
அதே மாதிரி மதுரைக்கு ஒரு வாட்டி மதுரைக்கு போயிருந்தேன். மதுரைக்கு போயிருந்தப்போ இன்றைக்கி அந்த வீரபாண்டியன் கட்டபொம்மை சிலை ஒன்று இருக்கும். இன்றைக்கி அங்கே பாண்டியன் ஹோட்டல் ஒன்று இருக்குது. அந்த ஹோட்டலில் போய் வேலை செய்தேன். அங்கேயும் எனக்கு அந்த ஹோட்டல் பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு 2 வாரம் செய்வேன், 3 வாரம் செய்வேன், 1 மாதம் செய்வேன், திருப்பி கிளம்பிடுவேன். திருப்பி எனக்கு வந்து அந்த இடத்துல இருக்க பிடிக்க வேறு ஊருக்கு போயிடுவேன். இதே மாதிரி தான் அப்படியே அப்போ இல்லையே அப்போ வேறு ஊர்னாக்க எப்படி வித்தவுட்டில் தான் போவேன். படுக்கிறது சாப்பாட்டுக்கு பசியாக இருப்பேன். இல்லை ஹோட்டல் சேர்த்து சம்பள காசு இருக்கு சாப்பிடுவேன். இல்லை பசியாக இருப்பேன். இல்லையா எங்கேயா ரோட்டில் அப்படியே படுத்துக்குவேன். எங்கே ரோட்டில் அப்படியே படுத்து வச்சுக்குவேன். எங்கே படுத்துக்குவேன். எங்கே இடம் கிடைத்தோ ரயில்வே ஸ்டேஷனில் போய் அப்படியே ரயில்வே ஸ்டேஷனில் படுத்துப்பேன். பஸ் ஸ்டாண்டில் படுத்துப்பேன். இது மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அப்போ அதுலேருந்து ஒருத்தர் எனக்கு கூட்டின்னு போயிட்டு ராமநாதபுரத்துக்கு கூட்டின்னு போனார். வேலைக்கு வரையாப்பா அப்படின்னு கேட்டார். என்ன சின்ன பையன்றதில் வேலைக்கு வரையாப்பானார். வர சார்னேன். சரி, நான் மதுரையில் இருக்கும்போது கூட்டின்னு போயிட்டு ஒரு வீட்டில் எதுவுமே மாடு மேய்க்க விட்டார். அவங்க வீட்டில் வந்து மாடு மேய்க்கிற வேலை. காலம்பரை எழுந்த உடனே மாடுங்களை தோற்றி போனோம். திருப்பி சாயந்தரம்னா வீட்டில் கூட கட்டி அது கொஞ்ச நாள் ஒரு 6 மாதம் வேலை செய்தேன். இப்படி தான் என்னோடய வாழ்க்கை. அதாவது எனக்கு ஏன் இதெல்லாம் நடக்குது எனக்கு ஒன்றுமே தெரியல. இப்படி மாடு மேய்க்கிற வாழ்க்கை, ஜெயில் வாழ்க்கை, பிளாட்பாரத்தில் படுத்துட்டு இப்படி தான் நான் வாழ்ந்துகிட்டே இருந்தேன். கடைசியில் கோடம்பாக்கம் வந்தப்போ இந்த சமையல் வேலைன்னு செய்வாங்க. இந்த கல்யாணத்துக்கெலாம் சமையலுக்கு குரூப்புகள் வந்து மாட்டினேன். அப்போது கோபாலகிருஷ்ணன் ஒருத்தர் ரொம்ப அழுக்காக தான் இருப்பேன். ரொம்ப ஒரு நீட்டாக இருக்க மாட்டேன். அழுக்காக தான் இருப்பேன். டவுசர் போட்டுட்ருப்பேன், லுங்கி கட்டிகிட்டு இருப்பேன், ஒரு சட்டு போட்டுருப்பேன். அழுக்கான ட்ரெஸ்ஸோடு தான் இருப்பேன். அப்போ அவருக்கு சமையல் வேலைக்கு வந்து சப்ளைக்கு கிளீனிக்கெல்லாம் ஆள் வேணும் போல இருக்குது. அவர் வந்து இது மாதிரி கூப்பிட்டார் போல இருக்குது. அந்த சிவா விஷ்ணு கோயில்னு ஒன்று இருக்குது மாம்பழத்தில். அந்த டி நகர் பெரியார் சிலைக்கிட்ட இன்றைக்கும் அந்த சிவா விஷ்ணு அந்த ஆலயம் இருக்குது. அங்கே வந்து இந்த சமையல்காரங்களாம் அப்போ ரவுண்ட் கட்டி எல்லாம் வந்து ஆளுங்களை பிரிப்பாங்க. அப்போது ஒருத்தர் வந்து இவருக்கு ஆள் இல்லைன்றதால என்ன ஒரு பையன் பார்த்துட்டு, ஐயா அங்கே ஒருத்தர் இருக்கான்னு சொல்லி என்னை கூட்டின்னு வந்தார். எனக்கு ஒரு 4 முழம் வேஷ்டி ஒன்று வாங்கி கொடுத்து அங்கே பாத்ரூமில் குளிக்க வச்சு தலையில் ஒரு விபூதி அடித்து பட்டை அடித்து என்ன சகப்பு துண்டு ஒன்று இடுப்பில் கட்டி அவர் என்னை சமையல் வேலைக்கு கூட்டின்னு போயிட்டார். இப்படி தான் என்னுடைய சமையல் வாழ்க்கை வந்து நாங்கள் சமையல் வேலைக்கு போயிட்டு சமையல் வேலை செய்துட்டு இருந்தோம். சமையல் வேலை செய்துட்டு இருக்கும்போது அப்படி நம்ம அங்கே ஃப்ரெண்டுங்க ஏற்பட்டோம். சமையல் வேலை ரெகுலராக இருக்காது இல்லை. கல்யாணத்து அப்போ தான் சமையல் இருக்கும். மீதி நேரம் எங்கே இருக்கும்? அந்த ரோட்டில் அந்த ரோலக்ஸ் ஹோட்டல் ஒன்று இருக்கும். அந்த இதுக்கிட்டே அந்த பெரியார் சிலைக்கிட்டே ஒரு ஹோட்டல் இருக்குது. இன்றைக்கும் இருக்கானான்னு தெரியல. அது இப்போ பெரிய பஜார் ஆகிப்போச்சு. டி நகர் அன்றைக்கெல்லாம் டி நகர் காலியாக இருந்தது. அந்த டி நகர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே ஒரு பெரியார் சிலை ரோலக்ஸ் ஹோட்டல் இருக்கும். அந்த பிளாட்ஃபார்ம்லேயே படுத்திருப்பேன். நான் படிக்கிறது 4 பசங்க அப்படி தான் படுத்திருப்பாங்க. நிறைய பேர் சமையல் செய்யலாம் வீட்டு விட்டு வந்தோன்னா தான் இருப்பான். நிறைய பேர் அவங்க கதையை கேட்டிங்கன்னா எல்லாம் வீட்டில் அடித்தாங்க, வீட்டு விட்டு ஓடியாந்தது. அது சினிமா பைத்தியத்துக்கு நிறைய பேர் இந்த கோடம்பாக்கம் சினிமா பைத்தியத்துக்கு நிறைய பேர் வந்தது. சினிமாவுக்கு விஷயமா வந்தவங்க இப்படி தான் நிறைய பேர் இருந்தாங்க. அதெல்லாம் நாங்கள் அங்கே தான் படுத்துட்டு இருந்தோம். அப்புறம் இதுக்கப்புறம் போலீஸ்காரத்து வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு. அவங்க அடிக்கிறது. அப்போ தான் என்ன சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு ஜெயிலுக்கு பிடிச்சிட்டு போட்டு பையனை ரிமாண்ட் பண்ணாங்க. அப்போது வந்து அவர் சொன்னார், அந்த எஸ்ஐ நல்ல மனுஷன், எப்பா இனிமேல் ரோட்டெலாம் படிக்காதுங்க, ஏதாவது கொலைகேசுகளை ஊற்றிக்குள்ளே போட்டுருவானுங்க. நீங்கள் சமையல் வேலை செய்கிறீங்க, நெருப்பில் வேலை செய்கிறீங்க, இன்றைக்கெல்லாம் உழைக்கிறீங்க, ஏதாவது ரூம் எடுத்து தங்குங்க, ஏதாவது ரூம் எடுத்து போய் படுங்க, ஏன் இப்போ ரோட்டில் படிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சத்தம் போட்ட அப்புறம் நான் வந்து ரூம் எடுத்து என் நண்பர்களோடு 4-5 பேர் எடுத்து ரூம் எடுத்து தங்கிட்டு இருந்தேன். இப்படி தான் தங்கிட்டு இருக்கும்போது சமையல் வேலை கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் சமையல் வேலை செய்தேன். அந்த நடுமதியில் நான் ஆண்டவரை கும்பிட்றதோ, கோவிலுக்கு போகிறதோ, ஆலயத்துக்கு போகிறதோ, எந்த சாமினாலே ஒரு வெறுப்பு. எனக்கு சாமியை பற்றி தெரியாது. எனக்கு வந்து எதாவது ஒரு பரதேசி போல் நான் சுற்றிட்டு இருந்தேன். எனக்கு எது நல்லது கெட்டது, இது நான் பண்ணுறது ரைட்டா தப்பா, நான் எங்கே போகிறேன், எதுக்கு போகிறேன், நான் எதுக்கு இந்த வாழ்க்கை வாழறேன், எனக்கு எதுவுமே தெரியாது. அப்படி தான் நான் ஒரு பைத்தியக்கார மாதிரி தான் நான் அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேன். அதே சமையல் கூட போனேன், காசு வாங்க, அவ்வளோதான், சாப்பிடுவேன், படுத்துப்பேன், திருப்பி வேலை இல்லையா திருப்பி எங்கேயா ஹோட்டலுக்கு போவேன், வேலைக்கு போவேன், இப்படி தான் வேலைக்கு செய்வேன், இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ நாங்கள் ரூம் எடுத்து தங்கிட்டு இருக்கும்போது அந்த ரூமில் நல்லா அந்த அம்மாலாம் நல்லா பழக்கமானாங்க. அப்போ ரூம் பக்கத்தில் இப்போது என்னுடைய ஒரு பெண்ணு கூட எனக்கு தொடர்பாயிடுச்சு. தொடரும் போது அவங்க என்ன பேசுகிறது கொள்வது என்னுடைய பழக்க வழக்கு பார்த்து பிடிச்சதில் அவங்க வந்து எனக்கு அவங்களுக்கும் தொடர்பு ஏற்பட்டு அவங்க வீட்டுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போய் எங்களை அடிக்க வந்துட்டாங்க. அடிக்க வந்தப்போ நான் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணுறேன் சொல்லிட்டு அவளையும் அடிக்க வந்துட்டாங்க. என்னையும் அடிக்க வரும்போது இது மாதிரி அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சவொடனே நான் 14 ரயில்வே ஸ்டேஷன் வந்து உட்காந்துக்கினேன். நம்மளை அடிக்க வராங்கன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு அந்த பெண்ணுக்கு தொடர்பு ஏற்பட்டப்போ திருப்பி அடிக்க வந்து வராங்களே சொல்லிவிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், அவளும் என்ன பண்ணிட்டா தண்ணி குடம் எடுக்க வந்திருக்கு. தண்ணி அப்போல்லாம் பொதுக்க தண்ணி எடுப்பாங்க அந்த காலத்துலலாம். அப்போ வரும்போது அவங்க யாரோ சொல்லியிருக்காங்க, நீ மாட்டுக்கு அந்த பையன்கிட்ட பழகிட்ட, பாவம் உங்கள் அண்ணன் தம்பிங்க உங்கள் அப்பாலாம் அடிக்கிறதுக்கு போயிருக்காங்க, அவன் பயந்து ஓடி போய் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துக்கிறான், என்னம்மா நீ இப்படி பண்ணிவிட்டு, நீ பண்ண வேலையெல்லாம் அவன் பாவம் ஏதோ இந்த ஊரில் போயிடுச்சிருந்தான், அவன் நீ இப்படி பண்ணிவிட்டு அவன் சத்த உடனே இவன் என்ன பண்ணிவிட்டான், அந்த குடத்தை வச்சுட்டு நேராக 14 ஸ்டேஷன் வந்துட்டான். 14 ரயில்வே ஸ்டேஷன், அதாவது எங்கள் வீடு நங்கநல்லூர். 14 வீட்டுக்கும் அதுக்கும் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தான். இருந்தாலும் அங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. 14 ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டாப்புல. வந்த உடனே நான் ட்ரெயினை வருது, நான் எங்கே போகிறதுக்கு அப்போ கையில் எவ்வளோ என் சமையல் வேலைக்கு போயிட்டு 70 ரூபா 75 ரூபா கையில் வச்சுருக்கேன். இவன் வரதை பார்த்துட்டேன். ஐயோ இவன் நான் இங்கே வரா இவா சொல்லிட்டு நான் பார்க்கணுன்னா வண்டி வந்தது, நான் இவன் வரது ஏற்றோன்னா ஏறினோன்னு இவ்வளோ வண்டியில் ஏற்றான். ஏறி உட்காந்து பின்னாடி உட்காந்துட்டோம். எங்கே நேராக பூ கடைக்கு வந்தோம்.
பூக்கடைக்கு வந்து அங்கேருந்து திருப்பி எடுத்துகிட்டு திருப்பி வேலூருக்கே போய்ட்டோம். அப்போ நான் வேலூருக்கு நான் தனிப்பட்ட ஆளாக இருந்தேன், எங்கெங்கேயோ போய் சுற்றினேன். இப்போ நான் கூட இவ இருக்கும்போது நான் எங்கே போக முடியும்? அதனால் எங்களுடைய பெரியப்பா வீட்டுக்கே வேலூருக்கே நான் போயிட்டேன். நைட்டு போய் சேர்றதுக்கு மணி 11, 12 ஆகிப்போச்சு. 11, 12 ஆனதால் நைட் 12 போய் பாட்டிக்கிட்ட கவு தட்டினோடனே எங்கள் பாட்டி தான் கவு தட்டினாங்க. அவங்களுக்கு முதல்ல தெரியல யாருன்னு. ஏன்னா நான் கிட்டத்தட்ட 7-8 வருஷமாக வீட்டை விட்டு வெளியே இருந்தாள் இல்லையா, அதில் என்னை எல்லாருமே மறந்து போயிருந்தாங்க. அப்போ நான் பாண்டின்னு சொன்னோடனே என்னடா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கட்டிப்பூச்சி அழுதாங்க. அப்புறம் பின்னாடி இவளும் வர சொன்னேன். வந்திருந்தோடனே அன்றைக்கி நைட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ரொம்ப எங்கள் பெரியப்பா சித்தப்பெல்லாம் வந்து பார்த்தாங்க. எங்கள் அப்பாக்கெல்லாம் ஆள் அமிச்சாங்க. இது மாதிரி பாண்டி இங்கே வந்திருக்கிறான், யாரோ ஒரு பொண்ணை கூட்டின்னு வந்திருக்கிறான் அப்படி இப்படின்னு சொன்னோடனே எங்கள் அப்பா பயங்கர கோவத்தோடு வந்திருக்காரு. அங்கேருந்து வந்து இவெல்லாம் இங்கே வச்சு சேர்க்காதீங்க, சேர்த்திங்கன்னா நான் வச்சுக்க மாட்டேன். இவன் இவளெல்லாம் இவ்வளோ ஆனால் எங்கள் அப்பா என்னை ரொம்ப தேடி இருக்கார். என்னை அதுக்கு முன்னாடியே 2-3 ஹோட்டலில் பிடிச்சார். என்னை வந்து திருவத்தூரில் ஒரு ஹோட்டலில் வேலை செய்யும் போது எப்படியும் கேள்விப்பட்டு வந்து என்னை வீட்டுக்கு கூட்டின்னு போனார். நான் நில்ல திருப்பி போயிட்டேன். அதேமாதிரி காஞ்சிபுரம் கலெக்டர் ஆஃபீஸ் ஏற்ற மாதிரி ஒரு ஹோட்டலில் வேலை செய்துட்டு இருந்தேன். அப்போ வந்து எங்கள் சர்ச்சுக்கு பாஸ்டர் மாதிரி அப்பாதுரை பாஸ்டர்னு ஒருத்தர் இருந்தார். இப்போ வந்து அவர் ஈசிஐயில் இருந்தார். அவர் பெங்களூர் பிஷப்பாக இருந்தார். அவர் எங்களுக்கு ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி. அவருடைய அக்கா அவருடைய ஒய்ஃபுடைய அக்கா வீட்டுக்கார் வந்து கார் டிரைவர், கலெக்டர் டிரைவர் இருந்தார். அவர் என்ன அந்த ஹோட்டலில் பார்த்துட்டு என்ன சொல்லி அப்பாதுரை பாஸ்டர் கூப்பிட்டு போனார். இது மாதிரி சில நடுமத்தில் சில விஷயம் நடந்தாலும் எங்கள் அப்பா மேலே என் மேலே அதிகமாக கோவம் இருந்ததால் இவனெலாம் சேர்க்காதீங்க, இவனை அனுப்பிடுங்க அப்படின்ட்டார். இவனை சேர்த்தினா நான் வரமாட்டேன், இவன் எங்கேயா கெட்டு போனேன், யாரையோ ஒரு பொண்ணை கூட்டினான், இவன் கெட்டது இல்லாமல் இவன் பொண்ணை கூட்டினான், இவன் எத்தனை நாளைக்கு இந்த பொண்ணை வச்சுன்னு வாழ்ந்துட போகிறான், இவனே ஒழுங்காக வாழ, இவன் எங்கேயாவது 2 நாளைக்கு வந்து விட்டுட்டு போயிடுவான் சொல்லிட்டு அவளையும் திட்டினேன். ஏம்மா நீ இவனை நம்பி போய் வந்திருக்க, இவன் ஏற்கனவே உருப்படாத பையன், இவன் ஒரு சுற்றிட்டு இருக்கிறான், இவன் எங்கள் வீட்டுக்கு அடங்காதவன், நீ வேறு இவனை நம்பி வந்திருக்கேம்மா அப்படின்னு சொன்ன உடனே அவளும் ரொம்ப அமைதியாக இருந்தாப்புல. வா நீங்கள் உங்கள் வீட்டை எடுத்து விட்டுறேன், அப்படி பரவாயில்ல, நீங்கள் இருந்தாலும் பழந்தாங்கள் தானே, எங்கள் வீட்டை எடுத்து விட்டுறேன், நீ விட்டுட்டு பரவாயில்ல, இவனை நம்பியெல்லாம் வராது, வீட்டுக்கு அடங்காதவன், வீட்டை விட்டு சுற்றின்னு கிடப்பான்னு சொன்னோன்னா அவள் இல்லை போக மாட்டேன், இவர் எங்கே இருப்பாரோ அங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டாப்புல, என் கூட இருந்துட்டாப்புல. அப்போ இங்கே ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க. பிரச்சனை பண்ணதை நாங்கள் என்ன பண்ணிட்டோம், திருப்பி அங்கேயே இந்த ராணிப்பேட்டை பெல் கம்பெனி ஒன்று இருக்குது, அந்த கம்பெனியில் நான் வேலைக்கு போயினேன். ஒரு வாரம் வேலைக்கு போயிட்டுருந்தேன். சரி, அங்கேயே ஒரு வீடு வாடகைக்கு பார்த்து என்ன பண்ணிட்டேன் நான், அது என்கிட்டையும் கொஞ்சம் ஒரு 70 ரூபா இருந்தது. அங்கே சம்பளம் அப்போல்லாம் சம்பளம் 6 ரூபா ஒரு நாளைக்கு சம்பளம் வைப்பாங்க. அந்த ஒரு வாரம் 6-6-36 கிடச்சோன்னா அங்கேயே ஒரு வீடு எடுத்து நாங்கள் அங்கேயே எங்கள் வாழ்க்கையை ஆரம்பித்து, யார் பெரியப்பா சித்தப்பெல்லாம் வேண்டான்றதால எல்லாம் இவங்க போக சொல்கிறதால அவங்களும் எங்கள் அப்பா வார்த்தையை தவிர எதுவுமே சொல்ல முடியல அவங்களால. அது நாங்கள் அங்கேயே இருந்து போய் தனியாக கம்பெனி பக்கத்துலேயே ஒரு வீடு எடுத்து, வீடுன்னா சின்ன ஒரு ஓலை வீடு தான், அந்த வீட்டில் எடுத்து வாடகைக்கு இருந்து அங்கே வேலை செய்துகிட்டே இருந்தோம். அது வந்து ஒரு நிரந்தரமான ஒரு வேலை கிடையாது, வருமானமும் சரியான கிடையாது, கான்ட்ராக்ட் வேலை. 6 ரூபா தான் 6 ரூபாய் 7 ரூபா வீட்டு வாடகை கொடுக்கணும், சாப்பிட்ணும், துணி கிடையாது. நானும் கட்டின துணியோடு வந்திருக்கேன், இவளும் கட்டின துணியோடு இருந்திருக்கா. எங்களுக்கு மாற்று துணி கூட கிடையாது. அந்தளவுக்கான ஒரு கஷ்டமான சூழ்நிலை. மண்பானைகள் தான் வீட்டில் வந்து சந்தையில் போய்ட்டு இந்த சாதம் ஆக்கிறதுக்கு மண்பானை, சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி மண்பானை, அப்புறம் சாதம் சாப்பிட்றதுக்கு மண்பானை சொல்லுவாங்க, அதெல்லாம் தான் வச்சுக்கிட்டு தான் எங்கள் வாழ்க்கையை ஓட்டணும். அப்போ நான் திருப்பி ஏம்மா நீ இங்கே ஏறு, நான் சமையல் வேலைக்கு போனால் என்ன, அப்போ சமையல் வேலைக்கு பார்த்தோன்னா 25 ரூபா சம்பளம் கொடுப்பாங்க இங்கே. அப்போ 25 ரூபா சம்பளம், இது 6 ரூபா சம்பளம் சொல்லிட்டு அவளை விட்டுட்டு நான் சென்னைக்கு வந்துட்டு அங்கேயே வீட்டுக்கு சொல்லிட்டு பக்கத்தில் சொல்லிவிட்டு பார்த்துங்க கொஞ்சம், நான் ஒரு வாரம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து வேலை செய்து வரலான்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன். இங்கே வந்தாக்கா இங்கேயும் வேலை கிடச்சிது. இப்போ செய்துட்டு இருந்தேன். அப்போது சிட்லப்பாக்கத்தில் என்னுடைய நண்பர் இவர் ஒருத்தர் இருந்தார், ஜப்பான் சொல்லுவோம், முஸ்லீம் அவர். ஆக்சுவலாகவே பேர் மணின்னு சொல்லுவாங்க. மணின்னாக்கா அந்த சமையல்கார வேலைக்காக சிலதெல்லாம் பேர் மாற்றிப்பாங்க. இப்போ நானே வந்து பார்த்தீங்கன்னா பட்டை போட்டுக்கு பூனல் போட்டுக்கின்னு தான் சமையல் வேலைக்கு போவேன். என் பேர் பாண்டியன், எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிராமின்ஸ் தான் சமைச்சு சப்ளை பண்ணணும், பிராமின் தான் சப்ளை பண்ணணும், சமைக்கணுன்ற ஒரு இது இருந்ததால் எனக்கும் பார்த்தீங்கன்னா சிவாவிஷ்ணு கோயிலில் ஒரு பட்டையை போட்டுருவாங்க, ஒரு துண்டு ஒன்று இட்ப கட்டுருவாங்க, ஒரு பூனல் ஒன்று போட்டு விட்ருவாங்க. அப்படி தான் நான் வந்து சமையல் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அந்த பாயும் வந்து அவர் பேர் மணின்னு பேர் மாற்றிட்டு அவர் இருந்தால அவர் சிட்லப்பாக்கத்தில் சேனடோரியம் சிட்லப்பாக்கத்தில் ஒரு வீடு இருந்தது. நான் அங்கே போயிருந்தேன், பார்க்குறதுக்காக போயிருந்தேன். சரி, அங்கே தங்குறதுக்கு என்ன சமையல் வேலை முடிஞ்சு தங்கணுமே அப்படி சொல்லிட்டு அங்கே போயிருந்தேன். என்ன பண்ணி எங்கே இருக்க, எங்கே கூட்டின்னு போனேன், வீட்டில் எங்கள் ஒய்ஃபு தனலட்சுமி, நீ மாட்டுக்கு தனலட்சுமி கூட்டின்னு போயிட்டேன், தனத்தை கூட்டின்னு போயிட்டு எவ்வளோ பிரச்சனை தெரியுமா, எங்களெல்லாம் போட்டு அடிச்சிட்டாங்க, நாங்களாம் ரூம் விட்டு காலி பண்ணி பழந்தாங்களும் நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன், நீ மாட்டுக்கு இப்போ எங்கே போனே தெரியல. ஏன்னா நான் வந்ததால் ரூமில் இந்த 4-5 பசங்களுக்கும் சரியான ஒரு சின்ன பிரச்சனை பயங்கரமாக அடிச்சிருக்காங்க போல இருக்குது. அதனால் எல்லோரும் அடிச்சுட்டு நான் இங்கே வந்துட்டு நீ மாட்டுக்கு இப்படி பண்ணிட்டு போயிட்டியாப்பான்னு சொல்லி சத்தம் போடும்போது, இப்போ எங்கே இருக்காப்புல, என் கூட தானே இருக்காப்புலன்னாப்புல. சரி, எதுக்கு அந்த ஊரில் போயிருந்திருக்கேன், நீ சிட்லப்பாக்கம் வந்துரு அப்படின்னாப்புல. நான் ஒரு வாரம் வேலை செய்துட்டு அந்த காசை எடுத்து போய் சிட்லப்பாக்கம் போயிட்டு அவளை கூட்டின்னு சிட்லப்பாக்கத்துக்கு வந்துட்டோம். தாம்பரம் பக்கத்தில் இருக்கிற சேனடோரியம் தான் அங்கே சிட்லப்பாக்கம்னு ஒரு கிராமம். அப்போ அதுவும் கிராமம் தான். அப்போல்லாம் பயிர் வயக்காடு பூமியெல்லாம் இருந்தது. இப்போ அது ஒரு பெரிய சிட்டி ஆகிடுச்சு. நான் சொல்கிறது எல்லாமே 85, 84, 85.
நான் வீட்டு விட்டு வெளியே போனது வந்து 78 79. நான் இதில் 85 84 83 85 அந்த ஊருக்கு நாங்கள் என்ட்ரு ஆகிறோம். ஏறுமே சும்மா ஒரு மஞ்சப்பை தூக்கின்னு 2 சட்டிப்பானை தூக்கின்னு அதில் சாண்டோ ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி நடந்து இந்த ஏரியாவுக்கு நாங்கள் வந்து சேர்றோம். அந்த பையனுக்கும் அவன் ரூம் தான் தங்குறோம். நாங்கள் போன ஒரு வாரத்தில் அவனை என்ன பண்ணிட்டான், அவன் மாமியார் வீட்டுக்கு போயிடுறேன்னு சொல்லிட்டு இந்த கீரைப்பாக்குன்னு சொல்லிட்டு இந்த கூடாஞ்சேரியில் ஒரு இடம் இருக்குது, அவனுக்கு கல்யாணம் ஆயிருந்தது. அங்கே போய் சேர்ந்துதான் அந்த வீட்டில் நாங்களே தங்கிடுவோம். இப்படி தான் எங்கள் செட்டில் பார்க்கறதுல எங்கள் வாழ்க்கை ஆரம்பிச்சது. நாங்கள் நான் டெய்லியும் சமையல் வேலைக்கு இங்கே வருவேன் போவேன். ஒரு வாரம் வருவேன், ஒரு வாரம் போவேன், ஒரு வாரம் இருக்க மாட்டேன். அப்படி இருக்கும்போது எங்கள் வீட்டில் முழுகாமல் இருந்தாங்க. அப்போ என் பொண்ணு வயிற்றில் இருந்ததால் அப்போல்லாம் ஃபோன் வசதி கிடையாதுனால நான் சமையல் வேலைக்கு தை மாதம்லாம் போனோம்னா 15 நாள் 20 நாள் சமையல் வேலை கிடைக்கும். அப்போது வீட்டுக்கு கான்டாக்ட் பண்ணவே முடியாது, என்னென்னு தொடர்புனே தெரிய முடியாது, தொடர்பு கிடைக்காது. நான் வந்தால் தான் தெரியும், ஆள் வந்திருக்குன்னு தெரியும் இல்லையா. அப்போ நான் போய் 15 நாள் 20 நாள் வேலை செய்து வந்தால் தான் தெரியும். அதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்கு என்ன பண்ணுறேன், அவளுக்கும் குழந்தை இடுப்பொலி ஆகி குரம்பட்டி ஹாஸ்பிட்டலில் போய் அந்த ஹவுஸ் ஓனரே கொண்டு போயிட்டு குழந்தைய பற்றி வீட்டுக்கு கூட்டின்னு வந்து வீட்டில் வச்சுருக்காங்க. நான் வந்தப்போ தான் தெரியும் என் ஒய்ஃபுக்கு என் பொண்ணு பிறந்திருக்கானே தெரியும். அப்போ வந்து என்னை கட்டி பிடிச்சின்னு ஒரே நீ இனிமேல் இந்த வேலைக்கு போக வேண்டாம், நீ எங்கேயாவது கூலி வேலைக்கு கூட போ, டெய்லியும் சாயந்தரம் வர மாதிரி போன்னு சொல்லும்போது அந்த வீட்டுக்கார பையன் பன்னீர்னு பேர், அவர் இந்த பெயிண்டிங் வேலையெல்லாம் போவார். அந்த வேலைக்கு கூட போயிட்டு சொன்னேன். அப்போ அதுக்கு 8 ரூபா தான் சம்பளம், 6 ரூபா 7 ரூபா 8 ரூபா தான் சம்பளம். இது சமையல் வேலைக்கு போனால் 25 ரூபா சம்பளம், அதுக்கு 6 ரூபா 8 ரூபா சம்பளம். பரவாயில்ல, நீ டெய்லி கூலி சாயந்தரமான வீட்டுக்கு வர மாதிரி போயிடு, நீ எங்கேயும் போக வேண்டாம் இனிமேல். இது மாதிரி போயிட்டு 15 நாள் 20 நாள் எங்கே என்ன ஆச்சு ஏதாச்சு எனக்கே தெரியாமல் நான் தனியாக, எனக்கும் யாரும் மேலே அனாத மாதிரி குழந்தைய வச்சு நான் கஷ்டப்பட்டு நிற்கிறேன். ஏதோ கடவுள் செய்த கிருபை, இந்த பொண்ணு வந்து இவங்க வந்து வீட்டுக்காரர் வந்து குழந்தைய பார்த்து கூட்டு வந்து வச்சுருக்காங்க. வேறு என்ன பண்ணியிருப்பாங்க, நான் எங்கே போயிருப்பேன், நான் உனக்கு ஒன்று எதாச்சும் எனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு நான் அந்த வேலைக்கு போக ஆரம்பித்தேன். அதுலேருந்து அந்த பெயிண்டிங் வேலைக்கு போயிட்டு அங்கே அந்த பன்னீர் நாங்கள் ஹவுஸ் ஓனர் பையன் பெயிண்டிங் வேலைக்கு போகிறதால அவர் கூட வேலைக்கு போகிறப்ப கூட்டின்னு போவார். அவர் சம்பளம் டெய்லி வாரம் ஆகுனா சம்பளம் கொடுப்பார். அதுவும் ரெகுலராக வேலை கிடைக்காது. அது பெயிண்டிங் வேலை இப்போ பின்ன மாதிரி அப்போ நிறைய பில்டிங் ஒர்க்கெலாம் கிடையாது இல்லைங்களா. அது ஒரு வாரம் வேலை இருக்கும், ஒரு வாரம் வேலை இருக்காது, வாரத்துக்கு 2 நாள் வேலை இருக்கும், 3 நாள் வேலை இருக்காது. அப்புறம் ஏதாவது சித்தாள் வேலை, பெரிய ஆள் வேலைங்களுக்கு, பில்டிங் வேலைங்களுக்கு, அப்புறம் சேஃப்டி டேங்க் க்ளீன் பண்ணுறது, இது மாதிரி எந்த வேலைக்கு கூப்பிட்டாலும் ஒரு போகிறதான ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டேன். அப்படி டெய்லியும் பழப்பு ஓட்டணும் இல்லையா, வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வேணும், எவ்வளோ பசி, குழந்தை இருக்கா, குழந்தை பிறந்தாச்சு, அந்த குழந்தைக்கு பால், எங்களுக்கு சாப்பாடு, வீட்டு வாடகை அப்படின்றதால அந்த செட்டில் பாக்கத்தில் எந்த வேலை செய்யுது, யாருக்கு எந்த வேலைக்கு கூப்பிட்டா, செடி க்ளீன் பண்ணுறது, தோட்டத்தை க்ளீன் பண்ணுறது, வீடுங்களை க்ளீன் பண்ணுறது, எல்லா வேலைக்குமே. அப்புறம் அந்த அதுவும் கிராமம் தான், அங்கே அறுப்பெல்லாம் இருப்பாங்க. அங்கே ஏரிக்கரை செட்டில் பக்கம் ஏரிக்கரைக்கு அப்போ நல்லா ஃபுல்லாக கேணி தான், அந்த அறுப்புங்க இருக்கிறது. அவங்களோட எல்லா வேலையும் எந்த வேலைக்குமே நான் வந்து செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அதே மாதிரி அங்கே குடோன் கட்டினாங்க, அங்கே போய் ஜல்லிங்கில் போகிறது, சித்தாள் வேலைக்கெல்லாம் சொன்னோம். அப்போ 6 ரூபா 7 ரூபா 8 ரூபா சம்பளம், இந்த சம்பளம் தான் போய் வேலை செய்துட்டு இருந்தேன். அந்த நம்ம போன நேரம் அந்த ஃப்ளாட் அந்த கழனியெல்லாம் போயிட்டு ஒரு 2-3 வருஷம் அப்படி இருந்தப்போ கழனிக்கெல்லாம் போட்டுட்டு எல்லாம் ஃப்ளாட்டு கட்டி வீடும் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பெயிண்டிங் வேலை கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா, கொஞ்சம் நான் +2 படிச்சிருந்ததால் கொஞ்சம் எனக்கு படிப்பறிவு இருந்ததால் கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் என் மேலே எல்லாருக்கும் நம்பிக்கை. நான் ஒரு 2 வருஷம் இருந்தாலும் எந்த ஒரு அகாத்துக்கா சண்டை சச்சனுக்கு போக மாட்டேன். என்ன பீடி குடிப்பேன், சிகரெட் பிடிப்பேன். சிகரெட் கிடையாது அப்போல்லாம், பீடி தான். நிறைய பீடி பிடிப்பேன். மற்றபடியெல்லாம் தண்ணி அடிக்கிறதோ கொள்றதோ, மற்றபடி இந்த ரவுடிசம் பண்ணுறதோ, அகாத்தகம் பண்ணுறதோ, குடும்பத்தில் அது மாதிரிலாம் ரொம்ப ஆனால் ஆள் கிடையாது. அதனால் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க பாண்டியன்னா எல்லாருக்குமே ஒரு பிரியமாக இருந்தாங்க. அப்போ பில்டிங்கெல்லாம் கட்ட ஆரம்பிச்சோன்னா எனக்கு அவங்க வீட்டு வேலைங்களுக்கு என்ன பெயிண்டிங் வேலைக்கு கூப்பிட்டாங்க. நாங்கள் பெயிண்டிங் வேலை எல்லார் வீடும் ஒரு வீடாக செய்திருந்தோம். அங்கே கமலக்கண்ணு ஒரு டீ கடை இருந்தது. அந்த டீ கடை தான் என்னை பார்ப்பாங்க வந்து. நாங்கள் தான் உட்காந்துருப்பேன் எப்போயுமே, காலம்பரை போனால் அங்கே தான் உட்காந்துருப்பேன். சாயந்தரம் பாண்டியனை எங்கே பார்க்கலான்னா டீ கடையில் பார்க்கலாம், கமலக்கண்ணன் டீ கடையில் பார்க்கலான்னு. ஒரு நல்ல ஒரு நண்பர் அவர் கமலக்கண்ணன், அவரெல்லாம் லைஃப்பில் மறக்கவே முடியாது. ஏன்னா எனக்கு வேலை இல்லாதப்பெல்லாம் கூட சரி, என்ன பண்ணேன் வேலைக்கு போகலையா, போகலண்ணா என்ன பண்ணுறது தெரியல, சாப்பாட்டுக்கு பைசானா ஒரு 5 ரூபா கொடுப்பாரு, இந்தாங்க என்ன 5 ரூபா 10 ரூபா கொடுப்பாரு. அதை அவள் கொண்டு போய் வீட்டில் கொடுத்த உடனே அவள் வந்து அரிசி வாங்கி அப்புறம் குச்சின்னு தான் சொல்லுவாங்க, அதை வச்சு சமைச்சு தான் எனக்கு கொடுப்பா. அது மாதிரி தான் எங்களுடைய வாழ்க்கை. அந்த பெயிண்டிங்களை நான் முதல்ல செய்யும்போது அப்படி தானே எங்களுடைய வாழ்க்கை ஆரம்பிச்சேன். நான் வயசு சம்பளம் வாங்கி வந்து கொடுத்து அதில் தான் அந்த அடுப்பு பற்ற வச்சு அரிசி வாங்கி எல்லாம் வாங்கி குழந்தைக்கும் சாதத்தை வச்சு நாங்கள் நைட்டு 9-10 மணிக்கு சாப்பிட்டு மீதி சாதத்தை புளி சாதம் மாதிரி கிண்டி மறுநாள் எனக்கு வேலைக்கு போகிறத கட்டி வைப்பாள். இது மாதிரி எங்களுடைய மனைவி வந்து உண்மையாகவே நல்லா மறக்கக்கூடாது. அது அவள் வந்து அந்தளவுக்கு எங்கள் குடும்பத்தை என்னை வந்து உயர்த்தத்துக்கு அவள் ஒரு காரணமாக இருந்தாள். எவ்வளோ சொன்னாங்க எங்கள் சொந்தக்காரெல்லாம் கூட, ஆனால் எல்லாத்தையும் சமாளித்து என்னை யாருமே தெரியாமல் என் கூட வாழ்ந்த ஒரு மனைவி பெண்ணுன்னும் போது எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியம். வாழ்க்கையில் எனக்கு பெரிய மறக்க முடியாத ஒரு சம்பவம். அப்படி என்னுடைய வாழ்க்கையை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக உயர ஆரம்பித்தேன். 8 ரூபா சம்பளம், 8 ரூபா சம்பளம், 12 ரூபா சம்பளம், 15 ரூபா. அதே சமயத்தில் சொந்தமாகவே கான்ட்ராக்ட் வேலை கொடுக்குற அளவுக்கு என்னுடைய கொஞ்சம் வாழ்க்கை தரம் உயர்ந்தது. அப்போது பக்கத்தில் இந்த டீ கடைக்காரெல்லாம் வந்து நிறைய இந்த திருப்பதிக்கு போவாங்க அவங்கெல்லாம்.
அப்போது அவங்களாம் திருப்பதிக்கு போகும்போது அப்போ டீ கடையில் தானே இருப்பாங்க. ஃப்ரெண்டுங்க நிறைய நண்பர்கள் ஒரு 10-15 பேர் கிடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கும் ஆட்கள், நான் ஒரு ஆள் வேலை செய்யறதுனால கான்ட்ராக்ட் வேலை வந்து நான் ஒரு 4-5 பேர் வேலைக்கு கூப்பிட்டு வேலை செய்கிற அளவுக்கு ஒரு கான்ட்ராக்ட்கார லெவலில் கொஞ்சம் வசந்துட்டேன். அதனால எனக்கு ஒரு மரியாதை அந்தஸ்து கிடைச்சது. இவங்க திருப்பதிக்கு போகலான்னுவாங்க, நான் திருப்பதிக்கு போவேன். இவங்களோட சேர்ந்து நான் எங்கள் வீட்டுக்காரர் இந்து, அதனால் எனக்கு கிறிஸ்டினாக இருந்தாலும் நான் அதோட ஆண்டவர் விட்டுட்டேன். அந்த இதோட நான் ஆண்டவர்கிட்ட திருப்பி நான் போகல. திருப்பி இயேசுவை கும்பிடணும் கொள்றதோ அந்த பழக்க வழக்கத்துக்கே நான் போவே இல்லை. இவங்க திருப்பதிக்குன்னு போக நான் திருப்பதிக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். திருப்பதிக்கு திருப்பதி போயிட்டு வந்தனாக்கா எல்லாருக்கும் லட்டு கொடுக்குறது கொள்வது இருக்கும். மாதம் திருப்பதிக்கு போகிற அளவுக்கு ஆகிட்டோம். ஆனால் என்னுடைய தொழில் ரீதியிலையும் நான் ஒவ்வொரு ஆண்டவர் எந்த அளவுக்கு நான் வந்து திருப்பதிக்கு, இந்து கோவில்களுக்கு, இந்து பிரகாரமான ஆலயங்களுக்கு, யாராவது கோவில் திருவண்ணாமலைக்கு போவேன், அப்புறம் திருப்பதிக்கு போவேன், அப்புறம் சபரிமலைக்கு மாலை போடுவேன். இப்படி ஒரு 10 வருஷம் என்னுடைய வாழ்க்கை வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய, நான் குறை சொல்கிறதுக்காக எந்த தெய்வத்தையும் நான் குறை சொல்லலை. என் வாழ்க்கை தரம் வந்து இப்படியெல்லாம் நடக்க என்னுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்துகிட்டே வந்தது. சின்ன கான்ட்ராக்டு 1000 ரூபா, 2000 ரூபா, 5000 ரூபா, 10000 ரூபா, 15000 ரூபா, 25000 ரூபா, 50000 ரூபா, 1 லட்சம் ரூபா கான்ட்ராக்ட் எடுக்கிற அளவுக்கு எனக்கு வாழ்க்கை தரம் உயர்ந்தது. அப்போது நான் ரொம்ப இன்னுமா இந்த இந்து மார்க்கத்தில் அதிகமாக ஈடுபட்டு அதுக்கு ரொம்ப சேவை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். என்னை பார்த்தீங்கன்னா, நான் இது யாரையும் சொல்கிறதுக்காக, நான் வந்து எந்த ஒரு மதத்தையும் குறை சொல்கிறதுக்காக இல்லை. வாழ்க்கையில் வந்து நான் இந்த கையில் கழுத்தில் ஒரு திராட்சை கொட்டையோட தான் இருப்பேன். இப்படி தான் வீட்டு விட்டு காலம்புற வெளியே கிளம்பணுன்னா அந்த பட்டை போடாமல் வீட்டு விட்டு வரைய மாட்டேன். நிறைய பேர் செட்டில் பார்த்து தெரியும். பட்டை போட்டு சந்தனம் வச்சு குங்கம் வச்சு ஒரு திராட்சை கொட்டை போட்டு தான் வெளியே வருவேன். இந்த மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கை. ஏன்னா எதுக்கு அப்படி நான் வாழ ஆரம்பிச்சேன்னாக்கா, நான் ரொம்ப கஷ்டத்தில் எந்த ஒரு தயவு இல்லாமல், யாருடைய ஒரு உதவியும் இல்லாமல், 5 பைசா ஒரு சொந்தமோ பந்தமோ ஒரு நண்பர்கள் மூலமோ யாரோ 10 பைசா கிடைக்காம என் வாழ்க்கை உயர்ந்ததால், நம்ம இந்த மதத்தை கூப்பிட்றத இந்த சாமி தான் நம்மளை உயர்வாக கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப உயர்வாக மேன்மையாக அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமான ஈடுபாடு. சபரிமலைக்கு 15 வருஷம் போயிருக்கேன். அதே மாதிரி திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலம் போவாங்க. 15 கிரிவலம் இன்றைக்கும் நடந்துட்டுருக்கு. அது கிரிவலத்துக்கு போய்டும். எங்கள் வீட்டுக்கு பேரே இன்னும் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா காம்பவுண்ட் வாலில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் இல்லைன்னு தான் இருக்கும். இன்னும் இருக்குது, நான் எடுக்கல அந்த கல்லை, இன்னும் அந்த நேம் அப்படி தான் இருக்கும். அண்ணாமலையார் இல்லைன்னு தான் இருக்கும். இன்னும் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்தளவுக்கு நான் ஒரு ஈடுபாடு அண்ணாமலையார் சிவம் மேலே அவ்வளோ பெரிய வந்தேன். அதே மாதிரி நிறைய காரியங்கள், அதாவது வளர்ச்சி அடைய குழந்தைங்க வந்துங்க. அப்புறம் பையன் பிறந்தான். என் வாழ்க்கையில் நல்லா ஒரு வசதி வாய்ப்புகளோட, ஒரு அந்தஸ்து கௌரவத்தோட, அப்புறம் ஒரு பெரிய சங்கத்தில், RMS கட்டத்துள்ள சங்கத்தில் வந்து ஒரு மாநில செக்ரட்டரி போஸ்டிங் கிடச்சிது. ஒரு ஜெயலலிதாவே நேரடியாக பார்க்கறதுக்கான ஒரு நல்ல பெரிய ஒரு சந்தர்ப்பம்லாம் கிடச்சி, என்னுடைய வசதி வாய்ப்புகள் உயர நண்பர்களும் பெரிய நண்பர்களும் கிடைச்சாங்க. என்னுடைய வாழ்க்கையும் உயர்ந்தது. நல்லா அந்த இடத்துல ஒரு சொந்தமாக வீடு வாங்கி கட்டி நல்ல ஒரு கிரகபிரவேசம் பண்ணி நல்ல சந்தோஷமாக இருக்கிற அளவுக்கு அந்த இடத்துல ஒன்றுமே இல்லாமல் போன இடத்துல கடவுள் என் வாழ்க்கையை ரொம்ப உயர்த்தார். ஆனால் நான் நிறைய கோவிலுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சுட்டு, நிறைய யார் போய் கோவில்னு கேட்டாலும் சரி, பணியம் கும்பாபிஷேகம்னாக்கா நேராக என்கிட்ட தான் பத்திரிக்கை எடுத்து வருவாங்க. இந்த 25,000 ரூபா 50,000 ரூபா கொடுப்பேன். அந்தளவுக்கு என்னுடைய கான்ட்ராக்ட் ஜாப் வந்து லட்சக்கணக்கில் எனக்கு பழக்கமாயிடுச்சு. அந்த இடத்துல நிறைய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே நான் தான். பாண்டியன்றது தெரியாதுங்க யாருமே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு நான் ஒண்டியாக செய்த வேலை 5 பேர் 6 பேர் போய் 10 பேர் 15 பேர் போய் 150 பேர் என்கிட்ட வேலை செய்கிற அளவுக்கு ஏர்போர்ட், டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ரெண்டுமே நான் தான் பெயிண்டிங் பண்ணேன் அந்த நேரத்தில். அப்போ ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த புதுசு, அந்த நேரத்தில் நான் தான் பெயிண்டிங் பண்ணேன். அது மாதிரியான ஒரு பெரிய ஜாப். அதே சமயத்தில் அதுவும் ஸ்கூல், அங்கே இருக்கிற பெரிய ஸ்கூல், பெரிய கான்ட்ராக்டுக்காரங்க யாராக இருந்தாலும் பாண்டிகிட்ட கொடுங்க பண்ணிவிடுவான் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை. ஏன்னா அன்றைக்கி நான் தான் ஒரு லெவலில் அந்த இடத்துல ஒரு பெரிய கான்ட்ராக்டுக்காரனாக இருந்தேன். அதில் பெரிய இன்ஜினியர்ஸ் எல்லாருமே வந்து எனக்கு வந்து வேலை கூப்பிட்டு கொடுக்குற அளவுக்கு இந்த அப்போல்லாம் பேஜர் செல்லெல்லாம் வச்சுக்கிட்டு, முதல்ல செல்லு பேஜர்லாம் வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் வந்து இந்த பெயிண்டிங் ஜாபில், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டியில் ஒரு பெரிய வளர்ச்சி நான் அடைஞ்சேன். ஆனால் வாழ்க்கையில் உயர்ந்தனை தவிர எனக்கு வாழ்க்கையில் நிம்மதி இருந்ததுன்னு கேட்டாக்கா இல்லை. இதுதான் என் வாழ்க்கையில் வந்து ஆண்டவர் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த கடைசியான ஒரு கட்டம். நான் எவ்வளோ உயர்ந்தனோ அவ்வளோக்கு எவ்வளோ நான் மனசில் வந்து ஒரு மனசில் ஒரு சந்தோஷமே இல்லை. என் மேலே எனக்கு ஒரு விருப்பு, என் மேலேயே ஒரு கோபம். பையனுக்கு கல்யாணம் பண்ணேன், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணேன். பையனுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணேன். நான் வந்து பெருமைக்காக இதை சொல்ல வரல உங்கள்கிட்ட யார்கிட்டையும். என் பையனுக்கு கல்யாணம் பண்ணுமே அந்த இடத்துல ஒரு பெயிண்டிங் ஜாப் பண்ணவே இந்த அளவுக்கு பண்ணுவானான்னு யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க, பார்த்துருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு RMS கட்டத்தோட சங்கத்தில் உறுப்பினராக இருந்து ஒரு மீட்டிங் போடணுன்னாக்கா, ஒரு இடத்துல ஒரு மீட்டிங் பண்ணால் 40,000 ரூபா 50,000 ரூபா நான் ஸ்டேஜ் போட்டு மீட்டிங் போட்டு பெருமைக்குனா வால் போஸ்ட் அடித்து மீட்டிங் போடுவேன். வரட்டு கௌரவம் பெருமைக்குனா நான் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேன். எனக்கு பையனுக்கு கல்யாணம் பண்ணேன், பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டேன். எல்லாம் அந்த எதுவுமே இல்லாமல் அந்த ஊருக்கு போனேன். ஒரு வீட்டுக்கு 2 வீடாக கட்டினேன்.
நங்கநல்லூரில் வீடு அப்பா தொடர்பு கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது நான் அதுக்காக அவங்கள சொல்லலை, என்னுடைய பழக்க வழக்கம் அவங்களும் எங்களோட பழக வந்துட்டாங்க. தம்பிங்கெல்லாம் வர ஆரம்பித்தாங்க. தம்பிங்களுக்கு கல்யாணம் பண்ணேன். நங்கநல்லூரில் ஒரு பெரிய வீடு கட்டினேன். 2 கீழே வீடுக்கு மேலே வந்து 2 தம்பி கட்டிட்டு மேலே எனக்கு வீடு கட்டினேன். இப்படியாண்டு வசதி வாய்ப்புகள் பெருகிச்சே தவிர நான் நிறைய கோவில்களுக்கு போன தவிர மனசில் எனக்கு பெரிய மன போராட்டம், எனக்குள்ளே ஏதோ பெரிய பெரிய இறுக்கம், சமாதானமே இல்லை. அதனால் நான் எங்கேயாவது வாழ்க்கையில் எவ்வளோ நான் உயரணும் அவ்வளோக்கு எவ்வளோ மனசில் வந்து ஏதோ வெளியில் பார்க்க தான் நான் சிரிச்சுக்கிட்டு பாண்டியன்னு தவிர உள்ளுக்குள்ளே எனக்கு ஏதோ ஒரு பெரிய மனசுக்குள்ளே ஒரு பெரிய பாரமாகவே இருந்தது. நம்ம ஏதோ ஒன்று இழந்துட்டோம், எதுக்கு இந்த வாழ்க்கைன்ற ஒரு நிம்மதி, அதாவது மனுஷனுக்கு எப்படின்னாக்கா ஒரு ரெஸ்ட்டு கிடையாது, ஒரு ஃப்ரீடம் கிடையாது, ரொம்ப ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு வெறுப்படைஞ்சு போய் எதுக்கு இந்த வாழ்க்கைன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அதே சமயத்தில் எங்கள் கணவன் மனைவிக்குள்ளேயும் பிரிவினை உண்டாக்குற அளவுக்கான அந்த வெறுப்பு உண்டாக்கிடுச்சு. எவ்வளோக்கு எவ்வளோ நாங்கள் இருந்தோமோ எங்களுக்குள்ள கணவன் மனைவி கூட எங்கள் 2 பேருமே நாங்கள் பிரிஞ்சு, அதாவது கணவன் மனைவியாக சேர முடியாத அளவுக்கு கூட எங்கள் வாழ்க்கை அமைஞ்சு போச்சு. எனக்கு ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப போராட்டம். அதாவது எனக்கு அப்போ தான் வாழ்க்கையில் விரக்தி ஆகிடுச்சு. நிறைய வளர்ச்சி அடைஞ்சேன், நல்லா சம்பாதிச்சேன், நல்லா பேரு புகழ் வாங்கினேன், கார் வாங்கினேன், 1 வீட்டுக்கு 2 வீட்டுக்கு 3 வீடு 4 வீடு கட்டினேன், எல்லோரும் நிறைய பேருக்கு உதவி பண்ணேன். ஆனால் என் மனசில் நிம்மதின்றது கொஞ்சம் கூட இல்லாமல் போயிடுச்சு. நான் அதிகமாக யாராக இந்த சீரடி பாபா கோயிலுக்கு மாதத்துக்கு ஒரு தடவை போயிடுவேன். சீரடி பாபா கோயிலுக்கு மாதத்துக்கு ஒரு தடவை போயிடுவேன். ஏன்னா காலம்பரை 4:30 மணிக்கு ஃப்ளைட்டு, இங்கேருந்து எடுத்தோம்னா பூனே போயிடுவேன். பூனே போயிட்டுனா பூனேலேருந்து அங்கேருந்து அங்கேருந்து ட்ரெயின் காரை பிடிச்சோம்னா 10:30 மணிக்கு சீரடி போயிடுவேன். 10:30 மணிக்கு சீரடி சாமியை பார்த்துருவேன். 4:30 மணிக்கு வந்தனாக்க 7 மணிக்கு பூனே ஏர்போர்ட் வந்துடுவேன். ஏர்போர்ட் வந்தனால திருப்பி அங்கேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சோம்னா 8 மணிக்கெலாம் 8:30 திருச்சூர் வந்துடும் ஒரே நாள். இப்படி அதாவது நிறைய நிம்மதி, இதெல்லாம் நிம்மதி தேடி தான். அதே மாதிரி பாபாவுக்காக நான் வந்து இதில் தூத்துக்குடி ஒரு கிராமம், அங்கே ஒரு பாபா கோயில் ட்ரஸ்டி போட்டு நாங்கள் வந்து ஒரு 4 பேர் ட்ரஸ்டிக்கு 1 கோடி ரூபாயில் பெரிய ஒரு ஆலயம் கட்டணும், கோவில் கட்டணும். எனக்கு நாங்கள் அங்கே மாதம் அங்கே போய் உட்காந்து தியானம் பண்ணுவேன். திருப்பதிக்கு போய் தியானம் பண்ணுவேன். அப்புறம் இதுக்கு சீரடிக்கு போய் உட்காந்துட்டு கண்ணை மூடி உட்காந்துனா 2 நாளைக்கு 3 நாளைக்கு வர மாட்டேன். உட்காந்து கண்ணை மூடி ஏதோ மனசில் ஒரு நிம்மதி கிடைக்குன்னு சொல்லி தியானம் பண்ணுவேன். புட்டபர்த்திக்கு போவேன். புட்டபர்த்திட்டு போய் உட்காந்துட்டு தியானம் பண்ணுவேன். தியான புக்குங்களை நிறைய பண்ணுவேன். வீட்டில் உட்காந்து டெய்லி கால் 4 மணிக்கு அப்படியே உட்காந்துட்டு தியானம் பண்ண நிறைய இந்துக்கள் புக்கு நிறைய படிக்க ஆரம்பித்தேன். நிறைய எங்கள் வீட்டில் இன்னும் அந்த புக்கு வச்சுருக்கேன். எல்லா புக்குமே நிறைய புக்குங்களை படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் எனக்கு எங்கேயுமே மனசில் நிம்மதியே இல்லை, ஒரு சந்தோஷமே இல்லை, எனக்குள்ளே ஒரு சமாதானமே இல்லை. எனக்குள்ளே வாழ்க்கையில் ஒரு பெரிய போராட்டம், என்னை அறியாமையாக எனக்கு ஒரே கண்ணீர் தான். என் குடும்பத்தில் பிரச்சனை, ஒன்று மேலே ஒன்றுப்பட்ட பிரச்சனை, குடும்பமே பிரிஞ்சு போகிறவங்களுக்கு பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, அப்பா பிள்ளைக்குள்ள பிரச்சனை, மருமக மாமியாருக்குள்ள பிரச்சனை. எங்கள் குடும்பமே வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோமோ, நாங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டனோ எல்லாமே என் குடும்பமே சீரழிஞ்சு போகிற அளவுக்கு ஆகிப்போச்சு. எங்கள் வீட்டுக்காரியும் கோபக்காரி ஆகிட்டா, மருமகளுக்கு அவ்வளோ சுத்தமாக ஆகலை, பையன் தனியாக போயிட்டான். நானே அதனால் எங்களுக்குள்ளே ஒரு பெரிய சத்தம், ஏன்ட்டு இருக்குது நமக்கு ஒரு புள்ள, அவன் அனுப்பிச்சிட்டு இந்த வீட்டில் நீ ஒண்டி என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ள ஒரு அந்நிய உறவு கிடையாது. அவளுக்கும் ஏதோ தெரியல, என் மேலே என்னை பார்த்தா அவளுக்கு பிடிக்கிறதே கிடையாது, சமைக்கிறதே கிடையாது, எங்கள் துணி துவைக்கிறதே கிடையாது. அவள் சமைச்சு அவள் சாப்பாடு எடுத்துமே அவள் பெட்ரூமில் வச்சுப்பான். நான் வெறுமனே போய் ஹோட்டலில் சாப்பிட்டு ஹாலில் படுத்ததே என் வாழ்க்கை வாழ்ந்துட்டுங்க. எப்படியான ஒரு பெரிய எங்களுக்குள்ளே எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா இருந்தோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோமோ, எங்களுக்குள்ளே ஒரு பெரிய பிரிவினை உண்டாயிடுச்சு. எங்களுக்குள்ள கணவன் மணிக்குள்ளே பிரிவினை உண்டாயிடுச்சு. நான் ஒரு நாள் நல்ல மழை, வண்டி நிறுத்தக்கூட முடியல. நான் அப்போ 2 வீலர் கார் விற்றுட்டு இருந்தேன். வேறு ஒரு கார் வாங்கலான்னு காரை கொடுத்துட்டு என்னுடைய ஃப்ளாட் போடலான்னு கூட ஒரு பெரிய ஸ்டேஜுக்கு போனேன். அதெல்லாம் ஆண்டவர் முடிச்சிட்டார். போகிறோம் பாண்டியா, நீ ரொம்ப ஆடிட்ட, நீ வா இங்கே உன்னை கூப்பிட்றதுக்கு ஆண்டவர் ஒரு சான்ஸ் கொடுத்து இதெல்லாம் தட்டிட்டாரோ, அது இப்போ யோசனை பண்ணுறேன். அப்போது அவர் என்ன பண்ணார், அப்போ நான் வந்தேன். நைட்டு மழை, சரியான மழை, நான் ஒன்றுமே சாப்பிடல. வீட்டில் வந்து பார்த்தா கதவு மூடி இருக்குது, அடுப்பில் பார்த்தா ஒன்றுமே இல்லை. எனக்கு பசி. எனக்கு அன்றைக்கி தான் வாழ்க்கையில் ஒரு விருப்பாச்சு. எதுக்கு நம்ம இந்த வாழ்க்கை, எதுக்கு சம்பாதிக்கணும், எதுக்கு பசங்க கல்யாணம் பண்ணியாச்சு, பிள்ளைங்க கல்யாணம் பண்ணியாச்சு, எல்லாருக்கும் பண்ணியாச்சு, அனந்தமிங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாச்சு, தங்கச்சிக்கு வீடு கட்டி கொடுத்தேன், அனந்தமிங்களுக்கு தங்கச்சிக்கு வேலூரில் வீடு கட்டி விடோவா, அவன் 3 பசங்களுக்கு கல்யாணம் பண்ணோம், எல்லாமே நம்ம பண்ணோம். அதே சமயத்தில் தம்பிங்களும் நல்ல மாதிரியாக அப்பா ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடு கட்டி, அப்பா ஓலை குடிச்சு தான் இருந்தார். நான் இந்த வீடு செட்டில் பக்கத்தில் வீடு கட்டினப்போ எங்கிட்ட வந்து, எப்பா நீ கொஞ்சம் ஏதோ தொழில் நல்லா இருக்கிற, நான் சாவறதுக்குள்ளே அந்த வீட்டை கொஞ்சம் மாடி வீடாக்கி கொடுத்துருப்பான்னாரு. அவர் பிரகாரம் செய்தேன். எங்கள் அப்பாவும் நான் அதிகமாக துன்பப்படுத்தினேன். சபரிமலைக்கு போகும்போதெல்லாம் எங்கள் அப்பா வந்து என்ன பண்ணுவார், இந்த சபரிமலை அரிசி போடுவாங்க. இதில் எங்கள் அப்பா ஈசை சபையில் மூப்பர். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அந்த சபரிமலை உட்காரும் போது அந்த பூசாரிகிட்ட சொல்லுவேன், எங்கள் அப்பா வந்திருக்காரு, அவர் நெத்தியில் விபூதி அடிக்கணுவேன். அவர் நெத்தியில் விபூதி அடிப்பார்.
எங்கள் அப்பா ஒரு ஆண்டவருக்குள்ளே பயங்கரமான இருந்த கிறிஸ்துக்குள்ளே பயங்கரமாக இருக்கிறாள். யார் பாஸ்டர் வந்தாலும் எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணி போவாங்க. எந்த பாஸ்டர் வந்தாலும் வீட்டுக்கு காணி கொடுத்து அனுப்புவேன். அதுக்காக நான் ஆண்டவரை தூஷிக்கலாம் மாட்டேன். எந்த ஆண்டவருமே எந்த முஸ்லீம்ஸும் வருவாங்க, கிறிஸ்டினும் வருவாங்க, எல்லோரும் வருவாங்க. எல்லாருக்குமே எல்லாமே நான் ஒன்று அப்படின்னு எங்கள் அப்பாட்டே திட்டுவேன். என்னப்பா எங்கள் அப்பா பாஸ்டிங் வர என்ன பாண்டியன் இப்படி இருக்கே, எங்கள் அப்பா இப்படி ஒரு சர்ச்சில் இருக்கேன். ஐயா அதெல்லாம் சும்மாயா, ஆண்டவர் இயேசெல்லாம் வெளிநாட்டு சாமியா, நீங்களாம் ஏமாற்றிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் சும்மாயா, அதெல்லாம் சாமியாயா, அதெல்லாம் நம்ம உள்நாட்டு சாமியை கும்பிடுன்னு சொல்லிட்டு வெளிநாட்டு சாமி கும்பிட்டுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவேன். இயேசுவை பயங்கரமாக தூஷிப்பேன். அவர் என்ன நல்லது பண்ணிட்டார், நீங்கள் சின்ன வயசுலேருந்து நான் ஆண்டவருக்காக உழைச்சேன், இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டேன், என் வாழ்க்கையில் என்ன பண்ணார், எவ்வளோ பைத்தியக்கார மாதிரி சுற்றிட்டு இருந்தேன், நான் இப்போ இந்த சாமி கும்பிட்டு தான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சண்டை போடுவேன். ஆமாம், சின்ன வயசுல நான் 7 வருஷம் 8 வருஷம் ரோடோட பிளாட்ஃபார்ம் தான் படுத்துட்டு இருந்தேன். அப்போல்லாம் எங்கே போச்சு இந்த சாமி, இயேசுக்காக அந்த சாமிக்காக அந்த ஆலயத்துக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், நீங்களும் இப்போ வந்து பேசுகிறீங்களா, அதெல்லாம் சும்மாயா, கடவுள்லாம் சும்மாயா, நீங்கள் வேறு அதெல்லாம் இயேசுலாம் நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கான ஒரு வாதங்கள்லாம் நடந்தது. அதெல்லாம் அப்படி இருப்பேன். ஆனால் எங்கள் அப்பா அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு எனக்காக ஜெபம் பண்ணுறது, எங்கள் அம்மாவும் சரி எங்கள் அப்பாவும் சரி ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. என் வாழ்க்கை இதில் நடுமத்தில் நடந்த ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் அது அப்படியானா என் வாழ்க்கை இருந்தேன். ஆனால் இவ்வளோ போராட்டங்கள் மனசில் வந்து கூட இவ்வளோ தெய்வத்தை கும்பிட்டு கூட எனக்கு திருப்பி நிம்மதி இல்லாமல் போனப்போ எனக்கு ரொம்ப பெரிய பாரம். வீட்டை விட்டு அன்றைக்கி நைட்டு எனக்கு சாப்பாடு இல்லைன்னு ஒன்று பசி. நம்ம உழைச்சதே எதுக்கு இவ்வளோ உழைப்பு, எவ்வளோ இது சம்பாதிச்சு, இவ்வளோ பேரு புகழ், இவ்வளோ அந்தஸ்து கௌரவம், இதெல்லாம் போலி, இதெல்லாம் வாழ்க்கையில் வேஸ்ட்டு, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்றது என் மேலேயே எனக்கு ஒரு பெரிய வெறுப்பு வந்துருச்சு. மறுநாள் காலையில் நீங்கள் நம்பாட்டி நான் கையில் ஒரு மோதிரம் போட்டிருப்பேன், ஒரு சவர மோதிரம் போட்டிருப்பேன், 9 கல் வச்சு போட்டிருப்பாங்க, நிறைய பேர் போட்டிருப்பாங்க, ராசி மோதிரம்னு சொல்லுவாங்க. அதை வச்சுட்டு மறுநாள் காலையில் வீட்டில் சொல்லாமல் கொள்ளாமல் நேராக புட்டபர்த்திக்கு போயிட்டேன். செல்லை வந்து புட்டபர்த்தி வந்து அப்போ பெருங்குளத்துக்கு தான் பஸ் ஏறணும். பெருங்குளத்தில் பஸ் ஏறினோடனே என்ன பண்ணாங்க, மார்வாடி கடையில் 25,000 ரூபாய்க்கு வச்சேன். எவ்வளோக்கு 25,000 ரூபாய்க்கு வச்சுட்டு அந்த பஸ் ஏறி நேராக புட்டபர்த்தி போயிட்டேன். புட்டபர்த்தி போயிட்டு அங்கே போய் உட்காந்துட்டேன். புட்டபர்த்தியில் போயிட்டு தியானம் பண்ணலான்னு சொல்லிட்டு தியானத்தில் போய் 2 நாள் உட்காந்துருந்தேன். அங்கே வந்து பேச்சுலருக்கு ரூம் தர மாட்டேன்ட்டாங்க. இருந்தாலும் நான் ரோட்லேயே உட்காந்துட்டு அந்த கோயிலுக்கு போகிறது, அங்கே சாப்பிட்றது, அங்கேயே உட்காந்து 2 நாள் தியானம் பண்ணேன். இங்கே செல்லு நான் பண்ணிட்டேன். போரூரில் போகும்போது செல்லை ஒரு சிம் கார்டெலாம் தூக்கி போட்டு செல்லை எடுத்துட்டு சிம் கார்டெலாம் தூக்கி அங்கே போட்டேன். நம்ம தொடர்பு யாருக்குமே தெரியக்கூடாது, எங்கே இருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடுத்து போட்டுட்டு நான் மாட்டுக்கு புட்டபர்த்திக்கு போயிட்டேன். அப்புறம் புட்டபர்த்திக்கு போனேன். அங்கேருந்து சீரடிக்கு போனேன். அங்கேருந்து ராகவேந்திரா கோயில் ஒன்று இருக்குது, ராகவேந்திராவுக்கு போனேன். அங்கேருந்து ஸ்ரீசைலம்னு ஒரு கோயில் இருக்குது, அங்கே போனேன். எங்கெங்கே ஸ்ரீசைலம் அங்கெல்லாம் அப்படியே நிம்மதி தேடி எங்கெங்கே போக முடியுமோ அழிஞ்சேன். கையில் இருக்கிற காசு 25,000 ரூபாய் காலி. இதுதான் காசு, என்கிட்ட வேறு காசு கிடையாது. அப்புறம் என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்கள். 25 ரூபாய் காலியான அப்புறம் என் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு யோசிச்சு பாருங்கள். பிச்சை எடுத்து சாப்பிட்டேன், எச்சல்லிங்களை சாப்பிட்டேன், நம்ப மாட்டீங்க. அப்படியே ரோட்டில் படுத்துருந்தேன். சட்டை ஒரே ஃபேன் ஷர்ட்டோடு போனேன், எல்லாம் அழுக்காகி போச்சு. சட்டை கிழிஞ்சு போன சட்டை போட அழுதேன். அயன் பண்ணாமல் சட்டை போட மாட்டேன், ஃபேன் ஷர்ட்டு போட மாட்டேன். காரில் போனாக்கா எல்லாருமே சொல்லுவாங்க அப்படியே எம்எல்ஏ வர மாதிரி இருக்கிற பாண்டியன்னுவாங்க. ஆனால் என் வாழ்க்கை அந்த இடத்துல அப்படியே ஒரு பரதேசி போல் ரோட்டில் போலீஸ்காரன் பிடிச்சிப்பான்னு சொல்லிட்டு இந்த பிரிட்ஜு ரோடு திரும்ப மேம்பாலம் இருக்குது பாருங்கள், அந்த ரோடு சைடு பிளாட்ஃபார்மில் படுத்துக்குவேன். கோவிலுங்களில் அன்னதானம் போடுவாங்க, திங்கக்கிழமை சிவன் கோயில் அன்னதானம் போடுவாங்க, அங்கே போய் சாப்பிடுவேன். ஞாயிற்றுக்கிழமை ஒரு சர்ச்சு இருக்குது அங்கே சீராளான்னு ஒரு ஊர், அந்த இடத்துல வந்து அங்கே சர்ச்சில் சாப்பாடு சாப்பிடுவேன். இப்படி தான் என் வாழ்க்கை அநியாயமே. அப்படியே எதுக்கு சொல்லுறது, நான் இப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தேன். கையில் காசு காலி. நான்லாம் அப்புறம் போனேன், கையில் காசு சுத்தமாக காலி ஆகி போச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம ஆந்திராலே இந்த ராகவேந்திரா கோயில்கிட்ட உட்காந்துக்கும்போது ஒரு அருமையான ஒரு இடம், ஊர் பேர், அந்த ஊர் பேர் கூட ஞாபகம் இல்லை எனக்கு. அங்கே வந்து உட்காந்துட்டு இருந்தேன். எனக்கு பைசா காலி ஆனோடனே எனக்கு பயம் வந்துருச்சு மனசில். நம்ம இனிமேல் சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போகிறோம், நம்ம எப்படி வாழ போகிறோன்னு சொல்லிட்டு சரி இப்போ ட்ரெயின் வருது அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அதாவது குண்டக்கல்லேருந்து விஜயவாடாவுக்கு போகிற ட்ரெயின் வருது, அதில் அனௌன்ஸ் பண்ணுறான். இப்போ ட்ரெயின் வருது சொல்லிட்டு தெலுங்கு, இன்னும் கொஞ்சம் தெரியும். எதுக்கு தெலுங்கு எப்படி தெரியும்னாக்கா, நான் சிட்லப்பாக்கத்தில் இருந்த செய்த வீடுங்க எல்லாமே நாயுடுங்க, தெலுங்குக்காருங்க. அங்கே எல்லாருமே பெயிண்டிங் வேலை செய்ததில்லை. அது ஜாலியாக நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் லெவலில் தெலுங்கு பேசுவோம். ஏமிரா எட்டண்டா உன்னாரு அப்படி ஜாலியாக ஒரு ஃப்ரெண்டாக. என் ஃப்ரெண்டு லெவலில் இருக்கிறவங்களும் தெலுங்காரங்க தான். தெலுங்காரன் நாயுடுங்க, ஆந்திராக்காரங்க கிடையாது, நாயுடுங்க. அவங்க வீட்டுங்களை தெலுங்கு பேசுவாங்க. வெளியே எங்கள் ஃப்ரெண்டு சர்க்கிளில் நான் இந்த பெயிண்டிங் வேலை செய்யும்போது அவங்க பேசுவேன். தெலுங்கு கொஞ்சம் எனக்கு அப்பயே கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியும். அப்போது குண்டக்கல்லேருந்து விஜயவாடாவுக்கு ட்ரெயின் வருதுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த செல்லு வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த செல்லு, அப்புறம் இந்த டிரைவிங் லைசன்ஸு, ஆதார் கார்டு, பேன் கார்டு வச்சுருந்தேன். பேன் கார்டு எல்லாத்தையும் போட்டு கொளுத்திட்டு இப்போ ட்ரெயின் வருது, நம்ம செத்தாக கூட யாருக்கும் நம்ம பாடி கிடைக்கக்கூடாது, செத்துன்னு சொல்லிட்டு சிகரெட் பிடிப்பேன். நான் அப்போ ஒரு பேப்பர் எடுத்து கொளுத்தி போட்டு எல்லாத்தையும் கொளுத்திட்டு ட்ரெயின் வந்தால் விழுந்துன்னு சொல்லிட்டு அந்த மேடை மேலே உட்காந்துருக்கேன். ட்ரெயின் இந்த 3ஆவது பிளாட்ஃபார்ம் வருதுன்னு குண்டக்கல்ல வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க.
அங்கே உட்காந்துட்ருக்கேன். அப்போது எனக்கு என்னை மீறி ஒரு பெரிய எனக்கு நம்ம எப்படியெல்லாம் வாழ்ந்தோம், எப்படியெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், ஆனால் கடவுள் நம்ம நல்லா தான் வச்சுருந்தாரு. திருப்பி இப்படியான ஒரு அருமை சோதனையை கொடுத்துட்டாரு, நம்மளை இப்படி தனிமை ஆக்கிட்டாரு, எதுக்கு இப்படியான நமக்கு வாழ்க்கையில் இந்த பாரம்னு சொல்லிட்டு என்னை மீறி ஒரு அழுதுட்டு இருந்தேன். அப்போ என்கிட்ட ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து பக்கத்தில் உட்காந்து என் தொடை மேலே கை வச்சார். ஏன் பாபு ஏ ஒன்று அடிக்கினார், தெலுங்கில் கேட்டார். எனக்கு ரொம்ப தெலுங்கு வரான்றதில் அவர்கிட்ட சொன்னேன், ஐயா எனக்கு தெலுங்கு ராது தக்க தான் மாட்டலாட்டாலே பரவாயில்ல, வா டீ சாப்பிட்டு வரலான்னு கூப்பிட்டாரு. இல்லையா நான் வரலன்னு, இல்லை வாங்கன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போய் டீ வாங்கி கொடுத்தாரு. டீ வாங்கி கொடுத்துட்டு சிகரெட் பிடிப்பேன்னாரு. பிடிப்பையான்னு ஒரு சிகரெட் ஒன்று வாங்கி கொடுத்தாரு. பிடிச்சிட்டு 5 நிமிஷம் கழித்து திருப்பி வந்தார். சரி வா உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி அதை அவர் என் பிரச்சனை கேட்டார். நான் சொல்லவே இல்லை, அவரும் அதை பற்றி அப்போ ஏன்னா நிறைய 2 பேருக்கு தெலுங்கு பாஷை பிரச்சனை இருக்கிறத சொல்லவே இல்லை. அதோடு அவர் என்ன பண்ணிட்டார், அப்படியே விட்டுட்டு விஜயவாடாக்கு என்னை கூட்டின்னு வந்துட்டார். அவரே டிக்கெட்டு வாங்கி விஜயவாடாக்கு கூட்டின்னு வந்துட்டு விஜயவாடாவில் வந்து ஒரு இந்த பிரிண்ட் ஆஃபீஸில் வந்து அவர் பழக்கம் போல் இருக்காங்க, அங்கே வந்து வேலைக்கு என்னை சேர்த்து விட்டார். அவங்க வீட்டில் தான் வேலைக்கு இருந்தேன். அது எனக்கு செட் ஆகலை. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், சீராளான்னு ஒரு ஊர் இருக்குது, பாப்பட்லா சீராளா இந்த போகிற ரூட்டில் இருக்கும். அந்த இடத்துல வந்து சீராளாவில் வந்து என்னை அங்கே சேர்த்து விட்டு அவர் வந்து ஒரு ஊழியக்காரர். அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன் இவர் வந்து ஊராக போய் ஊழியம் பண்ணுறவர். அவர் எல்லா இடத்துக்கும் ஊழியம் பண்ணுறவர். அவர் வந்து என்னை வந்து ஆண்டவரை ஏற்றுக்கணும், இல்லை ஆண்டவரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் அவர் என்கிட்ட சொல்லவே கிடையாது. எனக்கு ஒரு பாதுகாப்பாக அரணாக இருந்தார், அவ்வளோதான். மற்றபடியெல்லாம் அவர் வந்து என்னை வந்து ஆண்டவரை ஏற்றுக்கோ அதெல்லாம் அவர் என்கிட்ட சொல்லலை. அன்றைக்கி நான் சாவலான்னு இருந்தேன், என்னை கூட்டின்னு போய் டீயை வாங்கி கொடுத்து ஒரு சிகரெட்டை வாங்கி கொடுத்து என்னை சாவந்து காப்பி விஜயோட சேர்த்தார். திருப்பி நான் சீராளாவுக்கு வந்துட்டேன். சீராவில் வந்து அங்கே வந்து உட்காந்துட்டு இருந்தேன். அங்கே உட்காந்துருக்கும்போது இவர் எப்போயாவது வாரத்துக்கு ஒரு தடவை இந்த நிறைய கிராமகாரமாக ஊழியத்துக்கு போவார் போல இருக்குது. அங்கே பஸ் ஸ்டாண்டில் வந்து இந்த படுக்கு இருக்கும், படுக்கு 60 ரூபா 70 ரூபா பெட்டுங்க இருக்கும். அங்கே பஸ் ஸ்டாண்ட்லேயே படுத்துக்கலாம், 60 ரூபா 70 ரூபா கொடுத்து படுத்துக்கலாம். அப்போ நான் அதில் தான் இருந்தேன். அதில் படுத்துட்டு இருக்கும்போது பெட்டு கொடுத்துக்கு ரோட்டில் படுத்தா போலீஸ்காரன் முடிச்சுப்பான். அதில் அங்கே தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். சீராவில் தான் ரொம்ப நான் கஷ்டப்பட்டது. அங்கே தான் காசும் கிடையாது, காசு இருக்கிற காசும் சுத்தமாக காலி ஆகிடுச்சு. அங்கே வாட்ச்மேன் வேலை செய்துட்டு வந்த காசும் காலி ஆகிடுச்சு. அப்போ ரோட்டில் படுத்து ரயில்வே ஸ்டேஷனில் படுத்துக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், எங்கே போகிறதுன்னு தெரியாமல் சுற்றிக்கிட்டு அப்படியே ஒரு பிச்சை கூட பசிக்குதுன்னு சொல்லிட்டு இந்த டீ கல்ல போய் யாருன்னா ஐயா ஒரு டீ ஒன்று வாங்கி கொடுங்க பாபு அப்படி அவன்கிட்ட கெஞ்சிருது. ஹோட்டல் வாசலின்னு ஐயா எனக்கு பசிக்குது சாப்பாடு வாங்கி கேட்குறது. இப்படியான ஒரு வாழ்க்கை தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். எனக்கு வந்து என் மேலேயே ஒரு வெறுப்பாகி போச்சு, இது எதுக்கு இப்படி ஆண்டவர் நம்ம சோதிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு. அப்போ தான் எனக்கு அது மூலமாக அங்கே வந்து 2-3 பேர் கிடச்சாங்க. அவங்க தான் சொன்னாங்க, இது மாதிரி சனிக்கிழமெல்லாம் பெருமாள் கோயில் அங்கே ஒன்று இருக்குது, அங்கே சாப்பாடு போடுவாங்க, ஒரு வேளை சாப்பாடு தான். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த சீராலேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே போனால் அங்கே ஒரு சர்ச் இருக்கும், அங்கே ஒரு பிரியாணி போடுவாங்க, அங்கே ஒரு வேளை சாப்பாடு தான். திங்கக்கிழமைனா சிவன் கோயில் ஒரு சாப்பாடு போடுவாங்க, அங்கே ஒரு சாப்பாடு தான். இந்த 3 வேளை சாப்பாடு தான் எனக்கு. வேலைக்கிழமைனா பாபா கோயிலில் சாப்பாடு போடுவாங்க, அங்கே ஒரு பாபா கோயில் இருக்குது, அந்த பாபா கோயிலில் சாப்பாடு தான். இந்த ஒரு வேளை சாப்பாடு இதை சாப்பிட்டு தான் இந்த வாழ்க்கையை நான் ஓட்டிகிட்டு இருந்தேன். எனக்குள்ளே எனக்கு ஒன்றுமே புரியல. அழுது என் வாழ்க்கையை நினச்சி இப்படி ஆகிப்போச்சு. பசியும் பண்ணி ரோட்டில் படுத்துக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்த்தில் படுத்துக்கிட்டு சரி இப்படி தான் படுத்தா வாழ்க்கை போய் சொல்லிட்டு சீராவில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிற கேன்டீன்லேயே வேலைக்கு சேர்ந்து, ரயில்வே கேன்டீன் ஒன்று இருந்தது, அதுலேயும் போய் வேலைக்கு சேர்ந்தேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா 90 ரூபா தான் சம்பளம். அந்த 90 ரூபா சம்பளம் அங்கே பெட்டுக்கு படுக்கிறதுக்கு அளவு கிடையாது. இங்கே 60 ரூபா பெட்டுக்கு கொடுக்கணும். வெளியே படுத்தா போலீஸ்காரன் தூக்கிட்டு போயிடுவான். உள்ளே படுத்தா இங்கே 60 ரூபா பெட்டு. அது வந்து திருப்பி நைட்டு சாப்பாடு காலையில் சாப்பாடு நம்ம செலவு, அந்த வருமானமும் பத்தலை. என்ன பண்ணுறது தெரியாமல் ரொம்ப பெரிய பாரத்தோடு நான் வாழ்ந்துருந்தேன். அப்புறம் ஐயா வருவார், அவர் வந்து திருப்பி வந்து அந்த பெட்டுக்கு அவர் என் பக்கத்து பெட்டில் தான் படுப்பார். வந்து அவர் வந்தார்னா அவரும் ஒரு நைட்டு அங்கே தங்குவார். அவர் ஊழியத்துக்கு போயிட்டு வர்றாரு. அப்போ கொஞ்சம் தெலுங்கில் 2 பேரும் விஷயத்தெல்லாம் பேச ஆரம்பிக்கும் போது அவர் என்கிட்ட ரொம்ப பாசமாக வந்து அப்பப்போ ஜெபம் பண்ணுறது, என் கூட வர்றது போகிறது இருக்கிறது என்னை வச்சுப்பார். அப்போது ஓங்கோலுக்கு என்னை கூட்டின்னு போனார். ஓங்கோலுக்கு ஒரு சர்ச் கன்வென்ஷனுக்கு என்னை கூட்டின்னு போனார். வாங்க பாண்டியன்னு போயிட்டு வரலான்னு கூட்டின்னு போனார். அங்கே தான் எனக்கு ஒரு பைபிள் வாங்கி கொடுத்தாரு. பைபிள் வாங்கி கொடுத்து அந்த ஓங்கோல் கூட்டின்னு போயிட்டு 3 நாள் கன்வென்ஷன் முடிச்சுட்டு நான் வந்த கூட எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை, ஆண்டவர் மேலே நம்பிக்கை அப்படி சொல்லுவார் அவர். இயேசு கிறிஸ்து அப்படி இப்படி ஐயா இந்த இயேசு கிறிஸ்து பற்றியெல்லாம் பேசாதீங்க, நல்லா பார்த்துட்டு வந்துட்டேன், எல்லா இயேசும் பார்த்துட்டு வந்துட்டேன். சின்ன வயசுலேருந்தே நான் பார்க்காதே செய்ய அந்த கோயிலுக்காக நயா பண்ணார். அதெல்லாம் சும்மா நம்ம ஏமாத்துக்காதியா, இதெல்லாம் தலைவிதியாக நமக்கு என்னென்ன எதுக்குறதா நடக்கும், இயேசெல்லாம் சும்மாயா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வாதம் தெரிஞ்ச அரைக்குறை தெலுங்கில் அவர்கிட்ட வாதம் பண்ணுவேன். அவர்கிட்ட பெரிய போராட்டமாக இருப்பேன். அப்புறம் அவர் கொண்டா விட்டுட்டு போயிட்டார். எனக்கு அந்த நேரம் பார்த்து கால் உடஞ்சிருச்சு. இந்த பாத்திரம் கழுவு சமையல் ரூமில் எனக்கு கட்டு போட்டு படிக்க வச்சிட்டாங்க. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, அந்த ஹோட்டல் ஓனர் 3 மாதம் என்னை வந்து ரொம்ப அருமையாக கவனிச்சார். சாப்பாடு கட்டு போடுறதுலேருந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, ஆளுங்களுக்கு கொடுக்குறது எல்லாமே பண்ணார். எனக்கு இந்த பைபிள் படிக்க எனக்கு டைம் போகணும் இல்லையா, அதாவது இந்த வேதாந்தம் எனக்கு சின்ன வயசுலேருந்து புக்குங்க படிக்கிற பழக்கம் ஜாஸ்தி.
நான் அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே நானும் என் தங்கச்சியுமே இருக்கும்போது ஆண்டவருக்குள்ளே இருக்கும்போதே தினந்தோறும் சாயந்தரம் 6 மணிக்கு ஏஞ்சி நாங்கள் காலையில் 6 மணிக்கோ சாயந்தரமோ 6 மணிக்கு எழுந்துமானா எங்கிட்ட ஒரு பழக்கம் இருந்ததுனாக்கா அப்போல்லாம் லைட்டு கிடையாது, லாந்தர் பல்பு அந்த விளக்கை தொடச்சி அதை எடுத்து வச்சு திரி கிருஷ்ணா ஊற்றி கொளுத்திட்டு நானும் என் தங்கச்சி ஒரு பாட்டு பாடி பைபிள் படிப்போம். அப்போ 2 தம்பியும் கிடையாது, தங்கச்சி தான் பிறந்திருந்தாங்க. தம்பிக்கு சின்ன பசங்க, அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய பசங்க கிடையாது. பாட்டு பாடி ஜெபம் பண்ணுவோம். 2 பேருமே பைபிள் படிப்போம். 2 பேருமே நான் அப்போ பைபிள் படிப்பேன். அப்போவே கிட்டத்தட்ட ஒரு வாட்டி அந்த பைபிள் படித்து முடிச்சு வச்சுருந்தேன். நான் ஆண்டவருக்குள்ளே இருக்கிற போதே டெய்லி 2 அதிகாரம், காலையில் 2 அதிகாரம், சாயந்தரம் 2 அதிகாரம், காலையில் 2 அதிகாரம், சாயந்தரம் அதிகாரம் சின்ன வயசாக இருக்கும்போதே படிச்சிருக்கேன் நான். அப்போ எனக்கு அவ்வளோ அது புரிஞ்சிக்க முடியல. ஆனால் ஏதோ கடமைக்கு சின்ன வயசு, அப்போ அறியாத வயசு. எதுக்கு சொல்லுறதுன்னா அப்போவே நான் ஆண்டவருக்குள்ளே அவ்வளோ ஒரு ஜபப்பத்தி காலமுறையும் சரி சாயந்தரமும் சரி எங்கள் அப்பா அம்மாலாம் கலந்துக்க மாட்டாங்க. நானும் என் தங்கச்சியும் ஒரு பாட்டு பாடி ஆண்டவருக்குள்ள ஒரு பாட்டு பாடி ஜெபம் பண்ணிவிட்டு பைபிள் படிச்சுட்டு ஜெபம் பண்ணிவிட்டு தான் ஸ்கூல் புக்கு படிக்கிறதுக்கோ ஸ்கூலுக்கு போகிறதுக்கோ ஆரம்பிப்பேன். அந்தளவுக்கு நான் ஆண்டவருக்குள்ளே இருந்தேன். நான் இருந்தேன். இன்றைக்கும் என் தங்கச்சி சொல்லுவாள், இன்றைக்கும் என் தங்கச்சி இருக்கா, இன்றைக்கும் அவள் சொல்லுவாள், நீ எப்படியெல்லாம் இருந்தனா, நம்ம எப்படியெல்லாம் ஆண்டவருக்குள்ளே இருந்தனா, திருப்பி ஒன்று ஆண்டவர் கொண்டு வரனா நான் ரொம்ப சந்தோஷம்னுவா. எதுக்கு சொல்ல வரேன்னா இது மாதிரி எனக்கு புஸ்தகம் படிக்கிறது ரொம்ப ஒரு பிரியமான காரியம். அதே மாதிரி இந்து மார்க்கத்தில் இருக்கும்போது எல்லா புஸ்தகமே ராமாயணம், மகாபாரதம், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வான வேதம், பாபா புக்கு, சீரடி புக்கு, ராகவேந்திராவுடைய வாழ்க்கை வரலாறு, திருவண்ணாமலை வாழ்க்கை வரலாறு, ஐயப்பங்களுடைய வாழ்க்கை வரலாறு, இந்த புக்கெல்லாம் கூட எல்லா புக்குமே படிப்பேன். சின்ன வயசுலேயே எனக்கு புஸ்தகம் படிக்கிறதுன்னா ரொம்ப ஒரு பிரியமான ஒரு காரியமாக இருப்பேன். நான் அது மாதிரி தான் நினச்சது இந்த புக்கை படித்தேன். இது ஒரு பைபிள் நினச்சி நான் படிக்கலை, இது ஒரு ஸ்டோரி கதை புக்கு அப்படின்னு தான் படிக்க ஆரம்பித்தேன். ஆரம்பிக்க எனக்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷம், எனக்குள்ளே பெரிய மாற்றம். கடவுள் என்கிட்ட ஏதோ பேசுகிற மாதிரி இருந்தது. எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த தண்டனையெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி ஆண்டவர் விட்டு விலகி போய் அவங்க பாபிலோன் அடிமைப்பட்டு இருந்தாங்களோ அது மாதிரியான ஒரு பெரிய தண்டனையை தான் உணர்ந்தேன். நான் ஆண்டவர் விட்டு விலகி போனேன், நான் ஆண்டவரை மறந்து போனேன். ஆண்டவர் சிறு வயசுலேயே நான் விட்டு விலகிட்டேன். 2வது வாட்டி எனக்கு ஆண்டவர் நல்ல ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தாரு, திருமண வாழ்க்கையை நானாகவே சொந்தமாகவே திருமணம் பண்ணேன். எனக்கு யாரும் கல்யாணம்லாம் பண்ணி வைக்கலைங்க. உண்மையாகவே நான் அண்ணன் கூட்டம் தான் இனி வரலாம் அப்படி தான் வாழ்ந்தேன். நாங்கள் என் மனைவி இறக்குறவரெல்லாம் அப்படி தான் வாழ்ந்தேன், அவள் கூட இருந்தேன். அதனால் அந்த வாழ்க்கையை அப்படியே வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்போ கூட நான் ஆண்டவர் விட்டு விலகி அந்த தெய்வத்தை அதிகமாக தான் நான் கும்பிட ஆரம்பித்தேன். அதனால் இந்த தண்டனை உனக்கு கொடுக்கப்பட்டதாக இருக்குமோன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பித்தேன். ஆண்டவருக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்க ஆரம்பித்தேன். ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். முழங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பித்தேன். நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போதெல்லாம் சொன்னேன் ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே நீ எனக்கு எவ்வளவோ ஜெபத்தை கேட்டிருக்கேன், நான் சிறு வயசுலேருந்து உனக்கு எவ்வளவோ நான் உனக்காக உழைச்சிருக்கேன், உனக்கு நான் ஆண்டவர் உங்க மேலே எவ்வளோ விசுவாசமாக இருந்திருக்கேன். ஆனால் எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ண நினச்சின்னா என்னை திருப்பி மெட்ராஸ் மட்டும் கூட்டின்னு போயிடாது ஆண்டவரே, நான் செத்தா கூட இங்கேயே சாகணும் ஆண்டவரே சொல்லிட்டு தினந்தோறும் அந்த 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 லாட்ஜிலேயே உட்காந்து ஆண்டவர் நோக்கி வேதாந்தத்தை படிக்க வேண்டியது, ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு அதிகமாக ஆண்டவரை பற்றி ஏற்கனவே வேதாந்தம் படிச்சிருந்தாலும் ஆண்டவரை பற்றி நம்ம விஷயம் தெரிஞ்சதால் நான் நிறைய வேதாந்தத்தை படிக்கிறதும் கொள்றதுமா 3 அப்படியே பைபிளை படித்து முடிக்கிற அளவுக்கு ஒவ்வொரு அதிகாரமும் என்கிட்ட பேசுகிற மாதிரி ஒவ்வொரு வசனமும் எனக்காக எழுதப்பட்ட மாதிரி ஆண்டவரே எனக்கு என்கூட இருக்கிற மாதிரி எனக்கு உணரப்பட்டது. நான் அப்போ ஆண்டவருக்கு ஜெபம் பண்ண முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஆண்டவரே என்னை எந்த காரணத்தை கொண்டா நீ மெட்ராஸ் கூட்டின்னு போயிடாது ஆண்டவரே, நான் திருப்பி சென்னைக்கு நான் போகவே மாட்டேன், எப்படியோ வாழ்ந்தேன், இன்னும் என்னை ஒரு கேவலமான வாழ்க்கையை நான் அசிங்கப்படுத்தியது ஆண்டவரே சொல்லி நான் தினந்தோறும் ஜெபம் பண்ணுவேன். இப்படி தான் என் வாழ்க்கையை நான் அங்கே ஆண்டவருக்குள்ளே நான் ஒப்பு கொடுத்து வாழ்க்கை ஆரம்பித்தேன். ஐயாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டார், அவரும் வருவார், அவரும் வந்து பார்த்துட்டு அங்கேயே கொண்டு போயிட்டு எனக்கு கடலில் கொண்டு போயிட்டு ஒரு ஞானஸ்தானத்தை எனக்கு ஏற்பாடு பண்ணி ஞானஸ்தானம் அங்கேயே எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். நான் ஆண்டவருக்குள்ளே அதிகமாக ஜெபம் பண்ணிக்கும் பைபிள் படிக்கும் அந்த கால் உடைஞ்சதால் எனக்கு நிறைய சந்தர்ப்பம் கிடைச்சதால் நான் அப்படியே ஆண்டவருக்குள்ளே இருந்தேன். வேதாங்கமாக இப்போ காலும் சரியாச்சு, வேதாங்கமும் படிக்க முடிச்சிட்டேன். ஐயா கூட ரொம்ப ஒரு அன்னுன்யமாக ஊழியத்துன்னு போவாங்க, அங்கே எங்கே போகிறாங்கலாம் கூட்டின்னு போக ஆரம்பித்தேன். நான் தங்கியிருந்த ஹோட்டல் லாட்ஜ் இருந்தது இல்லைங்களா, அதனால் அதை மூடிட்டாங்கன்னா அவன் ஏதோ கவர்மெண்ட்டுக்கு பணம் கட்டல போல இருக்குது. நான் ஹோட்டல் வேலை செய்து வந்து பார்க்குறேன் லாட்ஜ் மூடிட்டுருக்கு, எல்லோரும் வெளியே உட்காந்துக்கிறாங்க அந்த லாட்ஜில் இருந்தவங்கெல்லாம். இன்னும் எல்லாம் மணி 8 மணிக்கு நானும் வெளியே பஸ் ஸ்டாண்ட்லேயே உட்காந்துட்ருக்கேன். என்ன இது மூடிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஐயா வராரு, பைபிள் எடுத்துகிட்டே வராரு. இல்லைப்பா ஏன் பாண்டு பைட்டை கூச்சணும், எதுக்கு வெளியே உட்காந்துக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஐயா இது மாதிரி ஐயோ நீ எங்கே தங்க இப்போது, நீ ரோட்டுக்கு இல்லை படுத்தா போலீஸ் ஏன் என்னாச்சு என்ன தெரிலையா, இது மாதிரி துணியெல்லாம் வேறு உள்ளே மாட்டிக்கிச்சு, அது வேறு எடுக்கணும், என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, என்னப்போ என்னையா பண்ணுறதுன்னு தெரியல சொல்ல இவர் போய் பேசி துணியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டார். என் துணி எல்லாரும் துணியுமே கொடுத்துட்டாங்க, அவங்க உள்ளே இருக்கிற சாவி திறந்து தரங்க மாட்டேன்னு சொன்னேன். அப்போ ஐயா என்கிட்ட கேட்டார் ஒரு வார்த்தை, நீ என்ன பண்ண போகிற, இனிமேல் இப்போ இங்கே தங்க முடியாது, நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டார். ஐயா நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேயான்னு தடான்னு சொன்ன ஒரு வார்த்தை ஐயா கிட்ட, ஐயா நான் என் வீட்டுக்கு போகிறேன்னாரு. உடனே போனார், சீரா ரயில்வே ஸ்டேஷன் போனார். நைட்டு 12 மணிக்கு அவரா ட்ரெயினை பிடிச்சி போய் சென்னைக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்துட்டேன். புக் பண்ணி நேராக வரார். பாண்டியன் ஆண்டவர் கிட்ட சொல்லிட்டார் வீட்டுக்கு போகிறேன்ட்டு, நீ வீட்டுக்கு போகிற, நான் 2 டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன், உனக்கு எனக்கு வாங்கிட்டு நானும் கூட வரேன்,
உன்னை யார் என்ன பண்ணாங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க. உனக்கு இஷ்டமானா அங்கே இருக்கல, நீ என் கூட திரும்பி வந்துரு, ஒன்றும் பயப்படாத, நீ வா போகலாம் நம்பன்னு சொன்னேன். ஐயா நான் சும்மா ஒரு வார்த்தைக்கு சொன்னேன், நீங்கள் ஐயோ நான் வரமாட்டேன், நான் சென்னைக்கே வரமாட்டேன்னு அவர் டிக்கெட் காட்டினார். ஐயா நான் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு நம்ம போகிறோம் அப்படின்ட்டார் ஒரே வார்த்தை. எனக்கு ஒன்றுமே புரியல. நைட்டு 12 மணிக்கு ட்ரெயின், அதில் ஏறி சென்னைக்கு வந்தோம். சென்னைக்கு வந்து இறங்கி அதுக்கு முன்னாடி ஒரு சிறு சம்பவம் பரவாயில்ல, அது அப்புறம் சொல்கிறேன். அது சென்னைக்கு வந்தோம். சென்னைக்கு வந்த உடனே என்ன பண்ணார், வீட்டுக்கு வந்த உடனே சென்ட்ரல் ஸ்டேஷனில் குளித்தோம். அப்போ நான் தாடி கிடிமா கொஞ்சம் ரொம்ப தாடி நிறைய வச்சுருப்பேன். நான் ஏன்னா ஷேவ் பண்ண மாட்டேன், அப்படி பைத்தியக்கார மாதிரி தானே இருப்பேன். நான் ஹோட்டலில் வேலை செய்துட்டு அப்படி ஷேவெல்லாம் பண்ண மாட்டேன். இருந்துட்டு எங்கள் வீட்டுக்கு போகிறோம், மீனம்பாக்கம் போகிறோம். அப்போ எங்கள் அம்மா இருக்காங்க. நான் சிட்லப்பாக்கம் போகல, மீனம்பாக்கம் போகிறோம். மீனம்பாக்கம் போன உடனே எங்கள் அம்மா வெளியில் கேட்டுக்கிட்ட உட்காந்துட்டு இருக்காங்க. நான் போய் எங்கள் அம்மாவுக்கிட்ட நிற்கிறேன் எதிர்க்கா. கையை பிடிக்கும் போது எங்கள் அம்மா கேட்டாங்க, யார்ப்பா வேணும் உனக்குன்னாங்க. என் கல் அப்படியே அழியே வந்துடுச்சு. நான் கம்பெனி திருப்பி சிரிச்சுக்கிட்டு, அம்மா குமார் இல்லையாம்மா, எங்கள் தம்பி பேர் குமார் இல்லையாம்மான்னு கேட்டேன். எங்கள் அம்மா குரல் கொடுத்து, குமார் யாரோ வந்து கூப்பிட்றாங்க பாரு குமார் உன்னை அப்படின்னாங்க. அவன் தம்பியும் வெளியே வந்து ஏன்னா நான் 75-80 கிலோ இருந்தால் 40 கிலோவாகிட்டேன். அந்த அளவுக்கு உடம்பு மெலிஞ்சு போய் இருந்தேன். எங்கள் தம்பிக்கும் அடையாளம் தெரியல. அவனும் வந்து பார்த்துட்டு யாருங்க வேணும்னா. அப்போ நான் அவனை பார்த்தேன். அவன் திருப்பி என்னை ஊற்று பார்த்துட்டு, அம்மா அண்ணன் வந்திருக்காருப்பான்லாம். எங்கள் அம்மா ஒரே அழுதுட்டாங்க. எங்கள் அம்மா அண்ணன் வந்திருக்காருன்னு ஒன்று எங்கள் அம்மா அழுதுட்டாங்க. அண்ணம்மா அது இல்லாமல் அவனுக்கு அடையாளம் தெரியலையா அப்படின்னு சொல்லி சொன்ன அப்புறம் எங்கள் தம்பி என்னை கூப்பிட்டு வந்து திருப்பின்னா நான் சொல்லிட்டு எல்லாம் கட்டி பிடிச்சி ஒரே அழுது எங்கள் சொந்தக்காரங்க எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க. எல்லாருக்கும் சொல்லி எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். எங்கள் அம்மா கிட்ட ஐயாவும் வந்தார், அவர்கிட்டையும் பேசிகிட்டு இருந்தோம். எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாரும் ஊரில் இருங்க அத்தனை பேர் எங்கள் சொந்தக்காரங்க அவ்வளோ பேரும் அந்த சாயந்தரத்துக்குள்ளே அத்தனை பேர் வேலூர்லேருந்து கூட வந்துட்டாங்க. எல்லோரும் வந்துட்டாங்க. என் பொண்ணு, என் பையன், என் பேரன் பேத்திங்க எல்லோரும் வந்துட்டாங்க. எல்லோரும் வந்தாங்க. ஆனால் என் மனைவி வரவே இல்லை. என் பொண்ணுக்கிட்ட மட்டும் கேட்டேன், எங்கம்மா அம்மாவை காணோன்னு. என் பொண்ணுகிட்ட கேட்கும்போது, என்னம்மா அம்மாவை காணோன்னு. அப்போ அவள் சொன்னா, என்னப்பா உனக்கு தெரியாதான்னா. தெரியாதாம்மான்னு. அம்மா இறந்துட்டாங்கப்பா. அம்மா இறந்துட்டாங்களாம்மான்னு. ஆமாப்பா சத்தியமாக எனக்கு தெரியாது, உனக்கு தெரியும்னு நினச்சிட்டு இருந்தேனப்பான்னாங்க. எனக்கு எப்படிமா தெரியும், நான் இந்த ஊர்லேயே இல்லையாம்மான்னு. ஏன்னா அவங்க என்னை பற்றி நினச்சதெல்லாம் தவறான பாதை. நான் எவ்வளோ போய் சீராவில் கஷ்டப்பட்டேன், எவ்வளோ பசி பட்டினியோடு இருந்தேன், எவ்வளோ வியாதி இருந்தேன் எனக்கு தெரியும். அவங்களுக்கெல்லாம் என்ன நினச்சாங்கன்னா, இவ்வளோ வசதி வாய்ப்போடு, இவ்வளோ பேரு புகழோடு, வீடு வாசலோடு, இவ்வளோ பந்தாவாக இருந்த மனுஷன் எதுக்கு வீட்டை விட்டு போனார், ஏதோ பணத்தை எடுத்துக்கிட்டு யாரோ ஒரு பொம்பளை இவர் கூட்டின்னு போயிட்டாருன்னு சொல்லிட்டு எல்லோரும் அங்கே பயங்கரமாக ரூமர் பரவி அவங்களுக்குள்ளே ஒரு பெரிய போராட்டம் வந்திருக்காங்க. பேப்பர்லாம் போட்டிருக்காங்க. எப்படியாவது நான் சாவுக்கு வரும்னு சொல்லிட்டு 2 நாள் பாடி கூட வச்சுருந்துருக்காங்க. ஆனால் நான் வரவே இல்லை. அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது இறந்துட்டாங்க சொல்லிட்டு என் பொண்ணு சொன்னான். சரிம்மான்னு சொல்லிட்டு சொன்னப்போ ஐயாக்கிட்ட சொன்னார். ஐயா வார்த்தை இந்த இடத்துல தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். எங்கள் அந்த பாஸ்ட் ஒரு பெரிய தீர்க்கதரிசிங்க. உண்மையாகவே கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் முன்னாடி நான் வந்து சொல்கிறேன் ஐயாக்கிட்ட, நான் ஒரு கால் உடஞ்சி, அப்போ கால் சரியாகலை. நான் பாத்ரூம் போகிறதுக்காக எழுந்து நிற்கும் போது ஐயா நீங்கள் வந்து என் பெட்டு பக்கத்தில் படுத்துட்ருக்காரு. என் கையை பிடிச்சிட்டு அவர் பாண்டின்னு கூப்பிட மாட்டார், பாண்டு தான் கூப்பிடுவார். என்ன பாண்டு, ஏன் சார் மீ பாரியா சன்னி போய் இந்த வீட்டுக்காரம்மா இறந்துட்டாங்கன்னு. நான் சொன்னேன், ஐயா எங்கள் அம்மா ஒன்றா இறந்துருவாங்க சொல்லுங்கள், வயசுக்காருங்க, எங்கள் வீட்டுக்காரெல்லாம் சாக மாட்டேன். ஏன்னா என்ன வந்து கடைசி நேரத்தில் நான் அவ்வளோ கோவப்படுத்திட்டா. அதனால் அவெல்லாம் இறங்க மாட்டாயா, அவளாம் சொத்து சுகம் இருக்குதியா, அந்த வீடெல்லாம் அவள் தானே வச்சுருக்கா, அவள் வீடு வாடகைலாம் அவர் நல்லா இருப்பாயா, அவெல்லாம் இறங்க மாட்டாயா, எங்கள் இல்லை பாண்டியன் அவங்க இறந்துட்டாங்க, எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தலை, நீங்கள் உடனே கிளம்புங்கன்னாரு. இல்லையா நீங்கள் சும்மா சொல்கிறீங்கன்னு நான் சொல்லிவிட்டு நான் பாத்ரூம் போயிட்டேன். தாங்கிக்கிட்டே அப்படியே பாத்ரூம் போயிட்டேன். அன்றைக்கி அவர் சொன்னப்போ நான் தான் ஐயாட்ட சொன்னேன், ஐயா நீங்கள் சொன்ன வார்த்தை எங்கள் அம்மா எங்கள் ஒய்ஃப் இறந்துட்டாங்கய்யா அப்படின்னு சொன்னப்போ எல்லோரும் வந்து அழுதாங்க. எனக்கும் அழுதேன். 2 நாள் இருந்தேன். சரி நம்ம இனிமேல் நம்ம இந்த இடத்துல நம்ம பொண்டாட்டியும் இல்லை, நம்ம வந்து இங்கே வந்து யாரு கூட பொண்ணு கல்யாணம் பண்ணியாச்சு போகிறோம், நம்ம என்ன இனிமேல் என்ன பண்ண போகிறோம், நம்ம ஆந்திராக்கே போயிடலான்னு சொல்லி நான் இருக்கும்போது என் பொண்ணு தான் அழுதா, அப்பா எனக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, நான் எப்படிப்பா, நீ இருப்பா நான் உன்னை பார்த்துக்கிறேன், நீ எங்கேப்பா போகிறேன், ஏன் போகிற எங்களை விட்டுட்டு போகிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுததால் சரிம்மா நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் கூட இருந்தேன். ஐயாவும் 1 வாரம் தங்கிட்டு அவரும் கிளம்பிட்டார். சொன்னார், உனக்கு சரிப்பட்டு இருக்க முடிஞ்சால் இரு, இல்லைன்னா தலால்மா நீ வந்து சேர்ந்துரு, தப்பே கிடையாது, நான் பார்த்துக்கிறேன், நீ பார்த்துக்கலாம் எப்படின்னு பார்த்துக்கினாரு. நான் அங்கே இருந்தேன். பையன் வீட்டில், இப்போ தம்பி வீட்டில் தான் இருந்தேன். பையன் வீட்டில் இருந்தேன். பையனும் வந்தான். ஆனால் எனக்குள்ளே ஏதோ அவங்களுக்கெல்லாம் வந்து என்னை வந்து ஒரு விரோதியை பார்க்குற மாதிரி தான் பார்த்தாங்க. யாரும் வந்து என்னை வந்து ஒரு அண்ணன் வந்துட்டாரேன்னு தம்பியும் சந்தோஷப்பட்ட மாதிரி இல்லை, அப்பா வந்துட்டாரேன்னு பையன் சந்தோஷப்பட்ட மாதிரி இல்லை. ஏன்னா அவங்க நினச்சது என்னன்னாக்கா, ஒரு 6 மாதம் ஆச்சு,
இன்னும் ஒரு 40 கிலோ தான் வந்திருக்காரு. நல்லா பெரிய போய் பணத்தை எடுத்துன்னு போய் செலவு பண்ணி நல்லா பெரிய நோயோடு தான் வந்துக்கிறார் பொழுது இவர் ஒரு 3 மாதம் கூட உயிரோடு இருக்க மாட்டேன், செத்துடுவார் இவர், அவ்வளோதான் இவர் சொல்லிட்டு நினச்சாங்க. ஆனால் நான் தினந்தோறும் அன்றைக்கி கூட சரி, அவ்வளோ கஷ்டத்துலையும் சரி, தினந்தோறும் வேதத்தை படித்து தம்பி வீட்டில் இருக்கும்போது சரி, பையன் வீட்டில் ஒரு வாரம் இருப்பேன், தம்பி வீட்டில் ஒரு வாரம் இருப்பேன், தம்பி வீட்டில் ஒரு வாரம் இருப்பேன், பையன் வீட்டில் ஒரு வாரம் இருப்பேன், இங்கே இருப்பேன், பொண்ணு வீட்டில் போய் ஒரு 4 நாள் தங்கியிருப்பேன். இப்படி தான் சுற்றிட்டு இருந்தேன். நான் செட்டிலப்பாக்கம் போகவே கிடையாது. பையன் வந்து செட்டிலப்பாக்கம் தனியாக தானே இருந்தான் வீடு, அதெல்லாம் அங்கே போகிறது கிடையாது. அதெல்லாம் அவன் அங்கே போவேன், அங்கே போனால் கூட அங்கே ஜெபம் பண்ணு. இப்படி தான் ஆண்டருக்குள்ளே அதிகமாக நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு அங்கேயே தான் தங்கியிருந்தேன். ஆனால் இவங்க யாரும் என்னை வந்து நான் வந்ததுக்காக யாரும் சந்தோஷப்பட்ட மாதிரியே தெரில, என் பொண்ணை தவிர. உண்மையாகவே யாருமே சந்தோஷம், இவன் வந்துட்டானே அப்படின்ற மாதிரி தான் என் மனசில் பட்டுச்சு. பையன்கிட்டையும் அந்த ஒரு குணாதிசயம் பார்த்தேன். ஏன்னா அவனுக்கு கான்ட்ராக்ட் ஒருவேளை நம்ம அப்பா இந்த கான்ட்ராக்ட் ஜாபெல்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்குமே, அப்பா எடுத்து பண்ணிட்டு பாரு, பயமோ நோ தெரியல அவனுக்கு. அதுவும் இல்லாமல் என்னை பற்றி ஊர் உலகத்தில் நிறைய பேச்சுகள், தவறான பேச்சுகள். இவர் ஒரு பொம்பளை கூட்டின்னு போயிட்டார், ஒரு பொண்ணை கூட்டின்னு போயிருக்கு, தவறான தொடர்பு இருக்குது, பைசா 25-30 ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டார், 35-40 லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டார், இவர் ஜாலியாக இருக்காருன்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டுக்கார் நிறைய ஜோசியம் பார்க்குறவா. அவன் என்ன பண்ணியிருக்கா, என்னை பற்றி போய் பார்க்குற இடத்துல நான் சொல்லியிருக்கேம்மா, அந்த ஜாலியாகிறாமா, இருந்தாலே ஒரு பொம்பளையோட நீனவா இருந்தாலும் டென்ஷன் எழுதுங்கிற, போமா வேலையை பாருமான்னு சொன்னோன்னே இன்னும் அவளுக்கு டென்ஷன் ஆகி போச்சு. இப்படி தான் அவங்களுடைய வாழ்க்கை வந்து என்னை பற்றி எல்லாருக்கிட்டையுமே ஒரு தப்பான பேர். ஏன்னா இவர் வீட்டை விட்டு போக காரணம் என்ன? அவங்களுடைய ஒரே ஒரு கேள்வி தான், எந்த வசதி வாய்ப்புகள் இருக்குது, பணம் காசு இருக்குது, நல்ல தொழில் இருக்குது, நல்ல அந்தஸ்து இருக்குது, கௌரவம் இருக்குது, நல்ல வேலை ஆட்கள் இருக்காங்க, இவ்வளோ பேர் இருக்கும்போது இந்த மனுஷன் வீட்டு விட்டு போராடாங்க. இவருக்கு ஏதோ ஒரு பொம்பளை கூட தொடர்பு இருந்திருக்கு, அதனால தான் இவர் கிளம்பிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பற்றி ஒரு தவறான ஒரு கருத்தை பரப்பினதால் அவங்க எல்லாருமே என்னை தவறாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பெண்ணும் கூட வேறு தொடர்பு ஆகிப்போச்சு சொல்லிட்டு நிறைய பேர் என்னை பரப்ப ஆரம்பிச்சதால் நிறைய பேர் என் மேலே கோபமாக இருந்தாங்க. இவங்களுக்கும் பையனுக்கும் உன்னால் தானே எங்கள் அம்மா இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அம்மா மேலே கொஞ்சம் பாசமாக இருப்பான், அவனுக்கும் என் மேலே கோபம் அதிகமாக இருந்தது. தம்பிங்களுக்கும் ஒரு நாள் இவ்வளோ அசிங்கம் அவமானம் ஆகிப்போச்சு, எவ்வளோ பண்ணிட்டு போயிட்டு நீ போயிட்டு அப்படி சாவு கூட வரலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் இந்த தம்பி சம்சாரங்களும் என்னை வந்து ஒரு மாதிரியாக பார்க்க ஆரம்பித்தாங்க. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அவங்க என்னை கொஞ்சம் ஒதுக்க ஆரம்பித்தாங்க. பையன் வீட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக திருப்தியாக இல்லை. இவங்களும் என்னை ஒதுக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் நினச்சது எல்லாமே இன்னும் ஒரு 3 மாதத்தில் இவர் இறந்துருவார் அப்படி தான் நினச்சாங்க. ஆனால் நான் இருக்கிறதா அவங்களுக்கு ஒரு ஆயுசு இருக்கிறதா அவங்களுக்கு ஒத்துக்கலையோ பிடிக்கலையோ தெரில. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அப்போ நான் நங்கநல்லூர் சர்ச்சுக்கு தான் போயிட்டு இருக்கும்போது நான் சண்டே ஆனால் எங்கள் சர்ச்சு அதானே அங்கே தான் போயிட்டுருப்பேன். அப்போ சுரேஷ் ஐயான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து வேதாம கல்லூரி ஈசிஐ வேதாம கல்லூரியில் வந்து அவர் படிச்சுட்டு இருந்தார். இவ்வளோ போராட்டத்துலேயும் நான் என்ன பண்ணேன், சரி நம்ம மனசுக்கு ஒரு நிம்மதி வேணும், யாருமே நம்மளை மதிக்க மாட்டேன்றாங்களே, ஏன்னா வேலையும் கிடையாது, வேலையும் இல்லை, வேலை எல்லாம் பையன் எடுத்துட்டான். தொழில் இனிமேல் இப்போ நான் தொழில் ரீதியிலே பேர் கெட்டு போச்சு. பாண்டியன் ஒரு பொண்ணை கூட்டு போயிட்டான், ஏமாற்றிட்டு போயிட்டான், 30 லட்ச ரூபா பணத்தை தூக்கிட்டு போயிட்டான், ஏதோ பொண்ணு கூட ஜாலியாகிறா அப்படின்னு தான் என்னுடைய வேலை செய்கிற எல்லா இடத்துலையுமே அந்த வார்த்தை பரவிடுச்சு. அதில் தொழில் எனக்கு கேட்குற இடத்துலலாம், அதாவது எப்போ ஒருத்தன் செத்தானா அந்த தொழிலை பிடிக்கலான்னு சொல்லிட்டு காக்கிறது நம்மகிட்ட வேலை செய்கிற ஆளுங்க முதற்கொண்டு எனக்கு நிறைய துரோகம் பண்ணியிருக்காங்க. நான் அப்புறம் கொஞ்சமாக கேள்விப்பட்டேன். பரவாயில்ல, அதெல்லாம் இயற்கையாக நடக்கிறது தான், அதுக்காக நான் வருத்தப்படல. இருந்தாலும் எனக்கு வந்து தொழிலும் கிடையாது, அதில் டைம் போகும் இல்லை. என்ன பண்ண சொல்லும் போது ஐயா கிட்ட சொன்னேன், ஐயா நீங்கள் அவர் கொஞ்சம் சின்ன வயசுலேருந்தே பழக்கம் ஈஸியில், ஐயா நான் இது மாதிரி வேதாம்கள் பிடிஎஸ் 3rd இயர் 2nd இயர் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னையா நான் பைபிள் காலேஜ் படிக்கிறேன். ஐயா நான் கூட வரேன், எனக்கு என்ன, நான் மனசை நிம்மதி தேடி தான் அந்த பைபிள் காலேஜுக்கு போனேன். சரியா நானும் வரேன், ஏன்னா இது வீட்டில் தான் இன்னும் டென்ஷன் அதிகமாக இருக்குது, மண்டைடி அதிகமாக இருக்குது, இன்னும் தலைவலி அதிகமாக இருக்குது, யாரை பார்த்தாலும் கோபமாக வருது நமக்கு, எதுக்கு நம்ம இங்கே இருந்து சொல்லிட்டு நான் வேதாம் கல்லூரியில் போய் ஈசிஐயில் போய் சேர ஆரம்பித்தேன். ஐயா நான் அந்த காலேஜுக்கு போக ஆரம்பித்தேன். ஒரு வருஷமும் ஒரு மாற்றத்தை நான் கண்டிப்பாக ஏற்பட்டேன். நல்லா நான் சிட்லபாக்குமே திருப்பி போய், பையனும் வேண்டாம் தம்பியும் வேண்டான்னு சொல்லிட்டு சிட்லபாக்குமே திரும்பி வந்துட்டேன். 2 வீடு வாடகை விட்டுருந்தேன். மேல் வீடு ஒரு ஷீட் போட்டு வீடு இருந்தது, அந்த வீடை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த வீட்டில் வந்து இருந்துட்டேன். செட்டில் பார்த்துருங்க எல்லாருமே வந்து பார்த்தாங்க, என்ன பாண்டியன் எப்படி வாழ்ந்த, எப்படி இருந்த, ஏன் இப்படி போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. நிறைய பேர் என்னை வந்து திட்டினாங்க. நான் கொஞ்சம் கடன் இருந்தது, எனக்கு கொஞ்சம் கடனும் எனக்கு இருந்தது. ஏன்னா நான் அந்த பிஸ்னஸில் பார்க்கும்போது கடன் இருந்தது. அந்த கடன்காரெல்லாம் வந்து என்னை வந்து தொந்தரப்படுத்தினாங்க. இருங்க நான் வீடு விற்று தரேன்னு சொன்னேன். ஆனால் கடவுள் பண்ணி தான் அந்த வீடு எனக்கு விற்க வேறு அளவுக்கு கடவுள் இப்போ எனக்கு கொடுக்கல. ஏன்னா கடனை அடைக்கும்படியான ஒரு கிருபையும் கொடுத்துருக்காரு, அதுக்காக சந்தோஷம். அப்படியாக நான் அங்கேயே இருந்துட்டு இருக்கும்போது எவ்வளோ அசிங்கம் ஆகுமா. நான் தனியாக யார் வீட்டுக்கும் பையன் வீட்டுக்கு போகிறதில்ல, பொண்ணு வீட்டுக்கும் போகிறதில்ல. பொண்ணு வீட்டுக்கு போவேன், அவள் ஃபோன் பண்ணுவோம், அவ்வளோதான். மற்றபடி அவர்கிட்ட ரொம்ப தொடர்பெல்லாம் வச்சுக்க மாட்டேன். பையன் தம்பி வீட்டுக்கும் யார் வீட்டுக்குமே நான் போகிறது, யார்ட்டையுமே பேச்சுவார்த்தை கிடையாது, எங்கேயுமே யார்ட்டையும் பேச ஆண்டு நோக்கி ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் என்னை யாரோ ஊதாசனப்படுத்தி என்னை தள்ளி விடுற மாதிரியே இருந்தது. யாரும் வந்து என்கிட்ட யாரும் பேசுகிறதே கிடையாது. நான் இன்னும் வந்து இங்கே தனியாக வந்துட்டு உடனே என்ன நினச்சிக்கிட்டாங்க எல்லாரும், என் பையனே இந்த வார்த்தை சொன்னான்னு சொல்லிட்டு எங்கள் சொந்தக்கார சொன்னாங்க, என்னடா அப்பாவை இப்படி தனியாக விட்டுட்டுருக்கியே,
நீ ஒரு பிள்ளை தானே உன்னை எப்படியெல்லாம் வளர்த்தாரு, இப்படி விட்டுருக்க மனுஷன் போய் நொந்து போய் தனியாக உட்காந்துக்கிறானே, நீ ஏன்டா நீ இப்படி உட்காந்துக்கிற, வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சுக்கிறாடான்னு போது அவர் திருப்பி யாரோ ஒரு பொம்பளை கொண்டாந்து வச்சுக்கிறாருமா, அவர் சும்மா அவர் தான் அப்படி பண்ணிக்கிறாரு அப்படின்ட்டான். இப்படி தான் தம்பிங்ககிட்ட இவங்ககிட்ட என்னை பற்றி வெளியே சொன்னது. யாரையோ ஒரு பொம்பளை கொண்டாந்து வீட்டில் வச்சுக்கிறாரு. ஏன்னா அவங்க கடைசி வரலுமே நம்பலை, இன்னி வரலும் கூட நம்பலை. இதுதான் உண்மை. அதை பற்றி எனக்கு ஒன்றும் வருத்தம் கிடையாது. இன்னி வரலும் கூட நம்பலை, அதை பற்றி எனக்கு வருத்தம் கிடையாது. ஆனால் அவங்க நினச்சது ஏதோ ஒரு பொம்பளையோட தொடர்பு இருக்குது, அந்த பொம்பளை கொண்டாந்து வீட்டில் வச்சுக்கிறாரு அவர். அதுதான் ஏன் அவர் போய் எல்லாரும் தனியாக உட்காந்துருக்க போகிறாரு, அவர் அதான் வந்துக்கிறாரு, அவர் சும்மா அவர் நம்ம நடிக்கிறாரு அவர் அப்படின்னு சொல்லி அவங்க நம்மளை பற்றி சொன்னாங்க. அது காரணங்கள் பையனுக்கும் நான் எங்கள் அப்பா தொழிலை பிடிச்சிட்டு நம்ம தொழிலை பிடிச்சி நம்மளை தனிமைப்படுத்திற பயம், தம்பிங்களுக்கும் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு நம்மளை வளர்ச்சியை பிடிக்கலையா, இல்லை இருப்பன்னு பிடிக்கலையா, இல்லை தம்பிங்க பையன் பக்கம் சேர்ந்து பேசுனதால சரி பையன் பக்கம் சப்போர்ட் பண்ணதால இவர் எதாவது போயிடுவார், பையன் எதாவது கோச்சிப்பார், இவனுக்கு பயமானு தெரியல, என்னவோ தெரியல. ரெண்டு பக்கமே எனக்கு பயங்கரமான ஒரு என்னை தள்ளி ஒதுக்கி வைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை நான் உணர்ந்தேன். எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அந்த வார்த்தைகளை. ஒதுக்கி உணர்ந்தேன். எனக்கு எல்லாம் ஒதுக்க எனக்கு சொந்தக்கார் எல்லாருமே யாருமே என்கிட்ட பேசாதால எனக்கு இன்னும் அதிகமாக எதுக்கு நம்ம வந்தோம், நம்ம ஒழுங்காக ஆந்திராவில் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான மனபாரத்தில் இருந்தேன். ஆனால் வேதாம் கல்லூரிக்கு மட்டும் போய்கிட்டே இருந்தேன். பிடிஹெச் ஃபஸ்ட் இயர் முடித்தேன், ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் அப்படியே போயிட்டே இருந்தேன். ஆனால் எனக்கு ஃபஸ்ட் இயர் முடிக்கிறதுக்குள்ளாக கூட பெரிய மனசில் ஒரு பெரிய துக்கத்தோடு தான் இருந்தேன். ஏதோ அந்த காலேஜுக்கு போனால் தான் சிரிப்பேன், சந்தோஷமாக இருப்பேன்னு பேசுவேன். வீட்டுக்கு வந்தால் நான் தனிமையாக இருப்பேன், ஏன்னா வேலை கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்புறம் ஆண்டு ஜவ் மட்டும் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆனால் எனக்குள்ளே ஒரு பெரிய போராட்டம் திருப்பி எதுக்கு நம்ம இங்கே ஏன் இங்கே அசிங்கம் பண்ணோம், நம்ம திருப்பி செத்துடலாமே எதுக்குன்னு சொல்லிட்டு திருப்பி சாவறதுக்கு ரொம்ப பிளான் பண்ணேன். என்னைய யாரோ நீ சாவுன்னு சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு பெரிய ஊந்துதல் கிடச்சிது. நீ பைபிளை தடிச்சுனாக்கா சாயந்தராச்சுன்னா பைபிள் திறந்தனாக்கா செத்துரு, தூக்க மாட்டிக்கோ, இது பாரு கம்பிக்கு இது பாரு, அந்த ஷீட்டு போட்டு விட்டு தானே கையில் எடுத்து தூக்க மாட்டிக்கோ, நீ எதுக்கு உயிரோடு இருக்கிற, என்னை யாரோ சாவரை சொல்லுற மாதிரி ஒரு பெரிய எனக்கு பயமாக இருக்கும். அந்த வீட்டில் இருக்கவே பயமாக இருந்தது. எனக்கு அந்த வீட்டில் இருக்கவே பயமாக இருக்கும், ஏன்னா யாரும் கிடையாது. அப்படியே எனக்கு யார்கிட்ட சொல்லி நான் அடருது, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. ஜபத்தை தவிர எனக்கு எதுவுமே தெரியாது. ஒரு நாள் நல்ல ஒரு நான் 2014 போனேன், 2016 வந்துட்டேன். செப்டம்பர் மாதம் 2014 செப்டம்பர் மாதம் போனேன். ஆனால் 2011 அக்டோபரில் நான் திருப்பி வந்துட்டேன். அந்த வருஷம் அப்படியே போயிடுச்சு. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் போயிடுச்சு. திருப்பி அது அடுத்த வருஷம் வந்தப்போ அந்த வருஷம் எனக்கு 31ஆம் தேதி 2017 நினைக்கிறேன், 16, 17, 18 அந்த கேப்பில் அன்றைக்கி அந்த வருஷம் ஃபுல்லாகவே பெரிய போராட்டம். மனசில் இறந்துடணும், யாருமே வேண்டாம், நம்மளை யாருமே மதிக்கலை. ஏன்னா என்னை பற்றி எல்லாருமே தவறான கருத்துலேயே இருந்தாங்க. அதாவது லேடிஸ் கூட என்னை பற்றி தவறாக தான் நினச்சாங்க. இந்த நல்லவும் கிடையாதுன்ற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் வீட்டுக்குள்ளே சேர்க்கறது கூட என்னை பற்றி என் மேலே ஒரு தவறான அபிப்பிராயம் அவங்களுக்கு ஏற்பட்டு போச்சு. ஆண்கள் மத்தியிலும் என்னை பற்றி ஒரு தவறு, ஏன்னா அந்தளவுக்கு என்னை பற்றி தவறான ஒரு அபிப்பிராயத்தை பரப்பிட்டாங்க இவர். ஏன்னா அவங்க பரப்பினதுக்கு காரணம் என்னன்னாக்கா, இவ்வளோ வசதி படித்தவர், இவர் நல்லா இருந்தவர், நல்லா வசதி வாய்ப்பாக போகிறாருன்னா ஏதோ ஒரு பொண்ணு கூட தொடர்பாகி தான் போயிருக்கணுன்றதால அதால் இவங்க எல்லாருமே என்னை அப்படி பண்ணாங்க. அதில் எங்கள் வீட்டுக்காரையும் என்னை பாதி ஜோசிக்காரன் சொல்கிறதெல்லாம் நம்பிக்கிட்டு அவளும் அந்த பொம்பளையோடு இருக்கிறாரு, இந்த பொம்பளையோடு இருக்கிறாரு, அங்கே இருக்காரு, இங்கே இருக்காரு, அவன் சொன்னதெல்லாம் அதையும் அவள் கேட்டுக்கிட்டு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவர் அந்த பொம்பளையோடு இருக்கிறாரா, இந்த பொம்பளையோடு இருக்கிறாரா, அங்கே இருக்காரா, இங்கே இருக்காரா, இந்த ஜோசிக்காரன் சொன்னான், அந்த ஜோசிக்காரன் சொன்னான்னு சொல்லிட்டு இவங்க சொல்லி இதுவரை கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரி உணர்ந்துட்டான்றது வேறு விஷயம். எப்படி உணர்ந்தான்னாக்கா, இந்த மோதிரம் வச்சுட்டு போனாங்க, 25,000 ரூபாய்க்கு மோதிரம் வச்சுட்டு போனோம் பார்த்தீங்களா, அந்த மோதிரம் தான் அவளை என் வீட்டுக்காரி பணம் எதுவும் எடுத்துகிட்டு போகலன்றது அவள் உணர்ந்ததுக்கு காரணம் கடைசி சாவர காலத்தில். ஏன்னா அவன் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டான். அந்த சேட்டுகளில் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அவன் வீட்டுக்கு நோட்டீஸ் வந்திருக்கு. நோட்டீஸ் வந்தோன்னே இதுனா ஏதோ நோட்டீஸ் வந்திருக்க அப்படின்னு இவள் பார்த்துருக்கா. பார்க்கும்போது மோதிரம் இந்த மாதிரி ஏன் இப்போ திருப்பி எடுத்துகிட்டு பெருங்குளத்துக்கு போயிருக்கா. போனவுடனே நாங்கள் இது நோட்டீஸ் எங்களுக்கு ஆமாம்மா யாரோ உங்கள் வீட்டுக்காரர் தெரியல மோதிரம் வச்சுட்டு போய் மோதிரத்தை வாங்கி பார்க்கும்போது தான் அவள் உணர்ந்தா, அடாடா வீட்டுக்காரர் காசு எதுவும் எடுத்துகிட்டு போகல. அவளுக்கு தெரியும் கணவன் மனைவி உறவுக்குள்ளே எங்களுக்குள்ளே சரியான அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு அவளுக்கு மட்டும்தான் தெரியும். நான் வெளியே யார்கிட்ட போய் சொல்கிறது, பசங்கிட்ட போய் சொல்ல முடியுமா, உற்றாவரில் சொல்ல முடியுமா, நண்பர்கிட்ட சொல்லணுமா, என் பொன்னாட்டி என்னை மதிக்கத்தில்லைன்னு யார்கிட்ட போய் சொல்ல முடியும், என் கணவன் மனைவிக்குள்ளே உறவையில் நான் போய் யார்கிட்ட போய் சொல்ல முடியும், யார்ட்டையும் சொல்ல. அவளும் மனசுக்குள்ளே வச்சு தான் பிடிங்கிட்டு இருந்தா, நானும் மனசுக்குள்ளே தான் வச்சு பிடிங்கிட்டு இருந்தேன். அதில் அவள் கடைசியாக உணர்ந்தது அந்த மோதிரத்தை வச்சு. அப்பா வீட்டுக்கார் அவர் காசு எது எடுத்து பண்ண அவள் லாஸ்ட்டில் உணர்ந்து தான் அவள் கடைசி நேரத்தில் எல்லாரும் சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை போயின்னு தெரியாது. எல்லாருமே பக்கத்து வீட்டு இன்றைக்கி கூட சொல்லுவாங்க, அந்த இட்லிக்காரம்மா ஒருத்தர் இருக்காங்க எதிர்விட்டா, ஏன்னா அக்கா அந்த வாசப்படி பார்த்துட்டே உட்காந்துருங்கண்ணா, அண்ணன் வந்துடுவாருமா, அவர் என்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டார், என்னை பிரியவே மாட்டார்மா, நான் தான்மா அவர் ரொம்ப கொடுமை பண்ணிட்டேன், அண்ணன் வந்துடுவாருமா, அண்ணன் வந்து டெய்லி இங்கே சேர் போட்டவங்க இப்படி பார்த்துனே இருக்கணும் அக்கா, இங்கே தானே உட்காந்துட்டு இருக்கோம் இந்த ரோடு, அவர் என்னை விட்டு போகவே மாட்டார், ஏன்னா அவ்வளோ என் கூட அவ்வளோ கஷ்டத்துலாம் இருந்துன்னு சொல்லி அழுவாங்க.
அழுவாங்கண்ணா. நாங்கள் திட்டுவோம், ஏங்க எப்போ பாரு இப்படி அழுதுனுக்கிறேன். இல்லை, அவர் வருவார், அவர் கண்டிப்பாக என்னை பார்க்க வருவார், எங்கே இருந்தாலும் வந்துடுவார், நான் தான் அவர் தப்பாக நினச்சிட்டேன், அவர் வருவார்னு சொல்லிட்டு அழுவாங்கண்ணான்னு சொல்லிட்டு இன்றைக்கி கூட சொல்லுவாங்க நிறைய பேர். அதால் அந்தளவுக்கு அவங்க என்னை பற்றி கொஞ்சம் உணர்ந்த ஆரம்பித்தா. அவள் உணர்ந்தாலும் இன்னும் உற்றாவுறவங்களுக்கு யாருமே அதை பற்றி அதிகமாக உணர்ந்த மாதிரி தெரியல. அவங்க இன்னும் ஏதோ கோபமாக தான் நிறைய பேர் இருந்தாங்க. ஒருவேளை இறந்ததால் என் ஒய்ஃப் இறந்ததெல்லாம் கோபமாக இருந்தாங்களா, இல்லை நான் வந்ததால் அவங்களுக்கு கோபமாகி போச்சா, இல்லை என் பையனுக்கு வந்து பிஸ்னஸ் போயிடுமேன்னு கோபமாகி போச்சா, இல்லை என்ன காரணம் தெரியாது, எல்லாருமே என் மேலே கோபமாக தான் இருந்தாங்க. அதனால் இவங்க யாருமே எனக்கு ஒரு நல்லது கெட்டதுக்கோ ஒரு பேச்சுவார்த்தைக்கோ என்னை நல்லா விசாரிக்கிறதுக்கோ நீ நல்லா இருக்கியான்னு கேட்குறதுக்கு ஆளே கிடையாது. நான் வந்தப்போ கேட்டாங்க பாருங்கள், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாகவே தனிமையாயிட்டேன். எப்போ எதுக்கு தான் அப்போ தான் எனக்கு எதுக்கு நம்ம சென்னைக்கு வந்து திருப்பி அங்கேயே ஊரில் இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு நான் எப்படியாவது வேண்டான்னு சொல்லி இருக்கிறப்போ தான் மனசில் திருப்பி பெரிய எப்படி முதல்ல ஒரு போராட்டம் இருந்ததோ அது மாதிரியான ஒரு பெரிய போராட்டம். என்னை வந்து யாரோ நீ செத்துரு 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 வேண்டாம், நீ எதுக்கு வாழற, எதுக்கு இவ்வளோ அசிங்கப்பட்டு இவ்வளோ அவமானம் வச்சு எதுக்கு நீ வாழற, நீ சாவு முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னை யாரோ சாவறதுக்கு தள்ளுற மணியான ஒரு காரியம். 2018 நினைக்கிறேன் 31ஆம் தேதி நைட்டு ஜவம் பண்ணுறேன். வருஷம் முடியுது. நான் ஜவம் பண்ணும்போது என்னை ஜவம் உட்காந்து முட்டி போட்டு பயிர் படித்து ஜவம் பண்ணவே முடியல. என்னை என் கையிலே யாரோ கயிறு எடுத்து கொடுக்குறாங்க, எடுத்து மாட்டிக்கோ நீ ஏன் இவரே எடுத்து கை தூக்கு மாட்டிக்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கயிறு எடுத்து கொடுக்குறாங்க. எனக்கு மணி 9:30 ஆச்சு. எனக்கு பயம் வந்துருச்சு. வீட்டை பூட்டிட்டு கதவு மூட்டிட்டு ஓடிட்டேன். ஓடி நேராக பக்கத்து எங்கள் தேட்டரில் சினிமா தேட்டர் ஒன்று இருக்கும், சினிமா தேட்டரில் போய் படம் அப்பயா நிம்மதியாக இருக்குன்னு சொல்லிட்டு தேட்டரில் போய் உட்காந்தேன். அங்கே படம் பார்க்கவே முடியல. இன்டர்வெல்லே எழுந்துச்சி வந்துட்டேன். இன்டர்வெல்லே எழுந்து வந்து ஐயோ அண்டே சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. நம்ம எப்படியெல்லாம் வாழ்ந்தோம், நம்ம எப்படியெல்லாம் இருந்தோம், நம்ம வாழ்க்கை எப்படியெல்லாம் இருந்தது, எவ்வளோ பேருக்கு வேலை கொடுத்தோம், எவ்வளோ நிறைய பேருக்கு உதவி பண்ணுமே, நிறைய பேருக்கு நல்லதை நினச்சுமே, நம்ம யாருமே கெடுக்கவே இல்லையே ஆண்டவரே, எனக்கு மட்டும் ஏன் இப்படியான ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வியாக்குள்ளே போட்டு பயங்கரமாக அழுது எனக்கு வந்து நிம்மதியே கிடைக்கல. ஓடியாந்து நான் பண்ண அந்த இன்டர்வலில் ஓடியாந்து 11:30 மணிக்கா 12 மணிக்கா நம்ம குரம்பேட்டில் இதே ECI சர்ச் இன்னும் ஒன்று இருக்குது, நேராக சர்ச்சுக்குள்ளே நுழைஞ்சிட்டேன். அப்படியே லுங்கியோடு தான் போனேன். நான் படத்துக்கு போனது லுங்கியோடு தான் லுங்கியோடு போனேன். அப்போ தான் ஆண்டவர் ஒரு அருமையான வாக்குத்தத்தை கொடுத்தார். ஏசாயா 34:18-19 முந்தினீர்கள் நினைக்க வேண்டாம், பிந்தினீர்கள் சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்போதே தோன்றும், வனாந்திரத்திலே வழிகளையும் அவாந்திர வெளியே ஆறுகளையும் உண்டாக்குவேன்னு சொல்லி ஒரு அருமையான வாக்குத்தத்தை ஆண்டவனுக்கு கொடுத்தார். அந்த ஆராதனை முடிச்சுட்டு ஐயா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். வீட்டுக்கு வந்து உண்மையாகவே நிம்மதியாக படுத்தேன். அன்னிலேருந்து இன்னி வரல நான் உண்மையாகவே ஆண்டவருக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு சொந்த பந்தம் இல்லை, என் மனைவி இல்லை, என் பிள்ளைகள் இல்லை, எனக்கு அதை பற்றி எதுவுமே கவலை இல்லை. எனக்கு வேலை வாய்ப்பு, இழந்து போன வேலை வாய்ப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக கடவுள் கொடுக்க ஆரம்பித்தார். இன்றைக்கி எல்லாருமே உற்றாவர்களுக்கு சொந்தக்காரர் கூட நண்பர்கள் கூட என்கிட்ட பேச்சு நடக்கிற அளவுக்கு வேதாம கல்லூரிலையும் PTH முடித்தேன், BTH முடித்தேன். 7 வருஷம் படிக்கும்படியான ஒரு அருமையான கொடுத்தாரு. எனக்கு காலேஜ்லேயும் ஒரு அருமையான நண்பர்களை கொடுத்தாரு. உதாரணம் சொல்ல போனாங்க ஐசக் ஐயா, சுரேஷ் ஐயா, மற்றபடி எலிசபெத் சிஸ்டர், பெத்தா சிஸ்டர், நிறைய பேர் நண்பர்கள், அங்கே இருக்க ஆசிரியர்கள். நான் வீட்டில் சந்தோஷம், அதனுடைய வேதாம கல்லூரியில் படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். நல்ல ஒரு அருமையான நண்பர்களை கொடுத்தாரு. இன்னி வரலும் கடவுள் அவருடைய ஊழியத்தை நான் ரொம்ப பெருசாக பண்ணாலும் நான் ஊழியத்தை பார்த்துட்டு எனக்கு நிறைய வேலைகள் வாய்ப்புகளை கொடுத்து நிறைய ஊழியத்தை தாங்கிறதுக்கான ஒரு சக்தி எனக்கு கொடுத்துருக்காரு. அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த கிட்டத்தட்ட இந்த 8 ஆண்டு 9 ஆண்டு காலமாக 7 ஆண்டு காலமாக கர்த்தர் உண்மையாகவே நிறைய பேர் கேட்குறாங்க, நீ எப்படி தான் தனியாகிறியோ, எப்படி தான் தனியாக நான் சொல்லுவேன், நான் தனியாகவே இல்லை. யார் சொன்னது? என் கூட ஆண்டவர் இருக்கார். இன்றைக்கும் இந்த வேதாந்தத்தை நான் விடுறதே இல்லை, இன்றைக்கும் இந்த பைபிளை நான் விடுறதில்லை. நான் என்னை பற்றி நான் பெருமைக்கு சொல்லவில்லை. இன்றைக்கி காலம்பரை கூட நான் டெய்லியும் பைபிள் படிக்காமல் எனக்கு வெளியே ஜெபம் பண்ணாமல் பைபிள் வெளியே வந்தாக்கா எப்படி டீ குடிக்கலாம் பைத்தியம் முடிச்சு விடுமோ, அது மாதிரி பைபிள் படிக்கலாம் எனக்கு பைத்தியம் முடிச்சிடும். இது நான் பெருமைக்காக சொல்லலை, இது வாழ்க்கையில் உணர்ந்து சொல்கிறேன். நான் இதில் இருக்கிற சந்தோஷம், இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அன்றைக்கி நான் பணம் காசு வச்சுருந்தேன், கொடியாக வச்சுருந்தேன், என்னை சுற்றி நிறைய நண்பர்கள் இருந்தாங்க, அரசியல் செல்வாக்கில் இருந்தேன், வீடு கார் வச்சுருந்தேன், 150 பேர் வேலை செய்தான், எல்லாரும் பாண்டியன் என் பின்னாடி சுற்றினான். அதெல்லாம் போலி வரட்டு கௌரவம். இப்போ தான் உணர்ந்துட்டேன், எனக்கு எதுவுமே வேண்டாம், ஆண்டவர் ஒருவரே போகிறேன்னு சொல்லிட்டு உண்மையாகவே ஆண்டவர் கையை பிடிச்சிருக்கேன். எல்லாருமே சொன்னாங்க இவன் செத்துருவான், இன்னும் 3 மாதத்தில் இருந்தாங்க. இந்த 8 வருஷம் ஆச்சு, கடவுள் புண்ணியத்தில் அருமையாக இருந்துருக்கேன், எல்லாரோடையும் நல்லா இருக்கேன், பொருளாதார ரீதியிலே நல்லா இருக்கேன். கடவுள் புண்ணியத்தில் எனக்கு அநேகருக்கு நான் ஊழியத்தை தாங்கிறதுக்கு உதவி பண்ண நிறைய உதவிகள் கொடுத்துருக்காரு, நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துருக்காரு. நான் செத்துருவேன்னு சொன்ன நல்ல பலத்தை கொடுத்துருக்காரு. இந்த சாட்சி மூலமாக நான் ஆண்டவர் உண்மையாகவே இவர் தான் உண்மையான கிறிஸ்து என்று உலகத்துக்கு பறைசாற்றுறதுக்கான ஒரு சக்தி எனக்கு கொடுத்துருக்காரு. உண்மையாகவே நான் இந்த வேதாம் கல்வியில் 8 வருஷம் முடிச்சுட்டு இன்றைக்கி இந்த இடத்துல வந்து அமர்ந்து உட்காந்து இந்த சாட்சி தைரியமாக சொல்லுவேன். எங்கே ஒன்று சொல்லுவேன், எங்கேயுமே கிடைக்கூடாத சந்தோஷம். நான் பட்ட கஷ்டம் கிடையாது, நான் போவாத கொல்லம் கிடையாது, நான் போடாத வேஷங்கள் கிடையாது,
நான் படாத பசி பட்டினி கிடையாது, வியாதி கிடையாது, அவமானம் கிடையாது. எல்லாவற்றையும் கர்த்தர் துவைச்சி போட்டு இந்த 61 வயசு ஆகுது. கடவுள் இந்த நேரத்தில் என்னை அருமையாக வைத்திருக்கிறார். உண்மையை நான் இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் முன்ன எல்லாத்தையும் சொல்லுவேன். இன்றைக்கி கூட என் பொண்ணு வீட்டுக்கு பொங்கலுக்கு போயிட்டு தான் இன்றைக்கி தான் இங்கே வந்தேன். என் பொண்ணு இப்போதான் அப்பா நீ ரொம்ப சந்தோஷமாக இருப்பான்னுவா. உண்மையாகவே ரொம்ப இப்போ வாழ்க்கையில் வந்து நான் இப்போ ரொம்ப மின்னத்து நான் இது வந்து பெருமைக்காக சொல்ல, சந்தோஷம் ஆண்டவரத்தில் வந்தால் சந்தோஷம் சமாதானம் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. அது நிறைய பேர் மெசேஜில் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அது நான் உணர்ந்ததான் தெரியும். நான் உண்மையாகவே என்கிட்ட பணங்காசு அதிகம் இல்லை, உற்றாவரனர் கூட இருக்காங்க, இருந்தாலும் அவங்கள யாரையும் நம்புறதில்லை. நான் இன்னும் தனிமையாக தான் இருக்கேன். ஆனால் ஆண்டவர் வேதத்தையும் ஜெபத்தையும் நான் விடுறதே இல்லை. ஆண்டவரை நான் கைவிடுறதே இல்லை. ஆண்டவர் என் பக்கபலமாக இருந்துட்டு நான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக சாட்சியை கொடுக்கத்தக்கதாக ஆண்டவர் நாமத்தை சொல்லும்படியான ஒரு அருமையான பாக்கியத்தை கொடுத்தார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜே மீடியாவுக்கும் ஸ்தோத்திரம். ஆமேன்.